ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் செஷனில் ஒரு இன்சுலேட்டட் சாலிட் ஸ்பியர்னால எனக்கு வந்து எப்படி பொட்டன்ஷியல் வந்து டெவலப் ஆகும், எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் டெவலப் ஆகும் அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம், ரைட்? ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கண்டக்டிங் ஸ்பியருக்கு வந்து பார்த்துருந்தோம். ஸோ லாஸ்ட் செஷனில் வந்து இன்சுலேட்டிங் ஸ்பியருக்கு வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம், ரைட்? அது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஒரு நியூ பார்ட் வந்து பார்த்துருந்தோம், விச் இஸ் கெப்பாசிட்டன்ஸ், ரைட்? கெப்பாசிட்டர்னா எப்படி, கெப்பாசிட்டர் எப்படி பிஹேவ் பண்ணுது, அது எப்படி சார்ஜ் வந்து ஸ்டோர் பண்ணுது, அப்போ பொட்டன்ஷியல் எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது, ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் 2 பேரலல் பிளேட்டை வச்சுருந்தோம்னா அதில் எப்படி கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லா லாஜிக்குமே நம்ம வந்து பார்த்துருந்தோம். அது ரிலேட்டடாக ஃபைனலாக நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, போலரைசேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்துருந்தோம். ஒரு டை எலக்ட்ரிக் மெட்டீரியல், டை எலக்ட்ரிக் மெட்டீரியல்னால் இட் இஸ் இன்சுலேட்டிங் மெட்டீரியல், ரைட்? ஸோ கண்டக்டராக இருக்கக்கூடாது, அதான். அப்போ ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியலை எடுத்துகிட்டு அந்த மெட்டீரியல் எப்படி போலரைஸ் ஆகுது எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டில், ஓகே? ஸோ அதுவும் போலார் மாலிகுல்னால் எப்படி இருக்கும், நான் போலார் மாலிகுல்னால் எப்படி இருக்கும், அந்த லாஜிக் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ ஃபைனலாக ஒரு டை உள்ள ஆப்வியஸாக எனக்கு வந்து ஒரு மினிமல் ரெசிடுவல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இருக்க தான் போகுது. கண்டிப்பாக அது வந்து ஃபுல்லாக ஜீரோ ஆகாது. ஏன்னா கண்டக்டரில் மட்டும்தான் அது ஜீரோ ஆகும். இங்கே வந்து ஃபுல்லாக எனக்கு வந்து சார்ஜு அந்த பவுண்ட்ரிஸில் போய் வந்து நிற்காது. அதனால எனக்கு வந்து அந்த இந்த எலக்ட்ரிக் உள்ள எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட் செஷனில் பார்த்துருந்தது. ஸோ இந்த செஷனில் வந்து இந்த சாப்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த செஷனில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, அப்படியே அதோட கண்டினியூவேஷன். ஸோ கண்டினியூவேஷனில் எனக்கு எப்படி வரும்னா, லாஸ்ட் டைம் வந்து ஜஸ்ட் ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் மட்டும் பார்த்துருந்தோம். இங்கே வந்து நம்ம ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரும் நடுவில் வந்து ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல், ஒரு டைஎலக்ட்ரிக் வச்சோம்னா எனக்கு எப்படி அந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து இருக்க போகுது, ஃபைன்? ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ கெப்பாசிட்டரில் ஒரு டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணும்போது எனக்கு என்ன வேல்யூ வந்து கிடைக்க போகுது கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஒரு கெப்பாசிட்டரை சீரீஸில் வந்து கனெக்ட் பண்ணுவோம். சீரீஸ் அப்படின்னா ஒரு பேட்டரி எடுத்துகிட்டு அடுத்தடுத்து அப்படியே நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம், ஃபைன்? ஸோ சீரீஸ், பேரலல் காம்பினேஷன் இது எல்லாமே நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக கிளியராக நெக்ஸ்ட் சாப்டர் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் ஃபுல்லாக வந்து பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு சீரீஸ் அண்ட் பேரலல் அப்படின்னா என்ன தெரிஞ்சிருக்குன்னா, சீரீஸ் அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிட்டே போகிறோம் அப்படின்னா கெப்பாசிட்டர், தட் இஸ் சீரீஸ், ஓகே? பேரலல் அப்படின்னா நம்ம எல்லா தடவையும் அந்த கெப்பாசிட்டரில் வந்து புது வயரை பேட்டரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம். ஸோ தட் இஸ் பேரலல் கனெக்ஷன். நம்ம வந்து டயக்ராம் பார்க்கும்போது இன்னும் கிளியராக புரியும். ஸோ அந்த டாப்பிக்கும் டிஸ்கஸ் பண்ணுவோம். கெப்பாசிட்டர் கனெக்டட் இன் சீரீஸ், அதே மாதிரியே கெப்பாசிட்டர் கனெக்டட் இன் பேரலல். இது ரெண்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபைனலாக நம்ம இந்த செஷனில் என்ன பார்ப்போம் அப்படின்னா, எனர்ஜி ஸ்டோர்டு இன் கெப்பாசிட்டர் என்ன அப்படிங்கிறது. ஸோ ஒரு கெப்பாசிட்டருக்குள்ள எவ்வளோ எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகும். ஆப்வியஸாக 2 பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் வந்து இருக்குது. அந்த சார்ஜ் வந்து வெளியில் வந்து டிசிபேட் ஆகும்போது எனக்கு வந்து ஒரு கரண்ட் ஃப்ளோ வந்து இருக்கும். ஸோ அப்போ எனர்ஜி ரிலீஸ் வந்து ஆக போகுது, ரைட்? ஸோ அது என்ன, எவ்வளோ எனர்ஜி வந்து ஒரு கெப்பாசிட்டர் வந்து ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த செஷனில் மெயினாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறது. காட் இட்? ஸோ ஒரு 3-4 கான்செப்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான். இந்த சாப்டரில் நம்மளுக்கு தேவையானது எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். காட் இட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சொன்ன மாதிரியே parallel plate capacitor with dielectric material, ஓகே? ஸோ இங்கே வந்து நான் வந்து என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு parallel plate capacitor வந்து எடுத்துக்க போகிறேன் as usual. காட் இட்? அது ரெண்டுக்கும் நடுவில் வந்து நான் வந்து என்ன பிளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் வந்து வைக்க போகிறேன். ஸோ அப்போ டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் அப்படிங்கிறது இட்ஸ் அன் இன்சுலேட்டிங் மெட்டீரியல், ஃபைன்? ஸோ அதே மாதிரியே நம்ம வந்து இங்கே என்ன பண்ணணும், இந்த கெப்பாசிட்டர் வந்து நான் வந்து சார்ஜ் பண்ண போகிறேன். எப்படின்னா, ஒரு சைடு வந்து பாசிட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியில் வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பேன். இன்னொரு இது வந்து நான் வந்து நெகட்டிவ் டெர்மினலில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பேன். அப்போ ஆப்வியஸாக எனக்கு ஒரு சைடு எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ, சேம் மொமெண்ட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் இன்னொரு சைடு வந்து இருக்க போகுது, ரைட்? ஸோ அதானே நம்மளோட லாஜிக். பேட்டரியில் கனெக்ட் பண்ணும்போது அதான் நடக்கும், ஃபைன்? ஸோ இந்த பேட்டரி கனெக்ஷன் இது எல்லாமே ரொம்ப கிளியராக நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து அதை பற்றி மட்டும் தான் ஃபுல்லாகவே படிப்போம், ரைட்? யூல் கெட் யூஸ்ட் டு இட், ரைட்டு? இப்போ வந்து நான் வந்து சொன்ன மாதிரியே இதுக்கு நடுவில் வந்து ஒரு பிளாக் வந்து வச்சுருக்கேன். தட்ஸ் அன் இன்சுலேட்டிங் மெட்டீரியல். அப்போ இன்சுலேட்டிங் மெட்டீரியல் நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டை எலக்ட்ரிக் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன், ஓகே? ஸோ அப்போ இது நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கும் போது இதோட திக்னஸ் வந்து எப்படி நம்ம வந்து கன்சிடர் பண்ணலான்னா, இதோட திக்னஸோட வந்து டி அப்படின்னு நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன், ஃபைன்? எப்பவும் போல் நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் பிட்வீன் த கெப்பாசிட்டர் வந்து எப்படி டெசிக்னேட் பண்ணுவோம் அப்படின்னா டி, ஓகே? அதானே நம்மளோட கன்வென்ஷன், டி. அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த
2 பிளேட்ஸ் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலா இருந்திருக்கும்னா, இட் வில் பி ஈக்குவல் டூ D. ரைட்? ஓகே. அப்ப மேலேருந்து எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுல்ல. ஸோ, அப்ப அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுறது எப்படி இருந்திருக்கணும்? இன்கேஸ் இந்த டைஎலக்ட்ரிக் இல்ல அப்படின்னா, எனக்கு மொத்தமா ஒரே எலக்ட்ரிக் ஃபீல்டு E வந்து இருக்க போகுது. ஆனா, இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு வந்து நடுவுல வந்து டைஎலக்ட்ரிக் இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். டைஎலக்ட்ரிக் இருக்கிற இடத்துல கண்டிப்பா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கம்மியா இருக்கும். மத்த இடத்துல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, அது ஏர் வேக்யூம்ல இருக்க போற ஃபுல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இருக்க போகுது. ரைட்? ஸோ, இந்த லாஜிக் வந்து புரியணும். ஸோ, அப்போ உள்ள வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியான எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்க போது. அதை E டேஷ்ன்னு ரெப்ரசென்ட் பண்ண போறேன். வேரஸ் வெளியில இருக்க போற ஏர் வேக்யூம்ல வந்து எனக்கு வந்து Eங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இருந்திருக்கணும். ஸோ, இங்க வந்து Eங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இருக்க போது. ஓகே. அந்த டைஎலக்ட்ரிக் உள்ள வந்து எனக்கு வந்து E டேஷ் அப்படிங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இருக்க போகுது. ரைட்? ஸோ, இதுதான் எனக்கு வந்து தேவைப்பட வேண்டிய டேட்டாஸ். இந்த டேட்டா வச்சு நான் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் திஸ் கெப்பாசிட்டர் என்ன அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒரு 4, 5 ஸ்டெப்ஸ்ல வந்து எனக்கு வந்து ஆன்சர் வந்துரும். அப்ப கெப்பாசிட்டன்ஸ்க்கு வந்து எனக்கு என்ன தேவைப்படும்? C ஈக்குவல்ஸ் Q டிவைடட் பை V. Q பை V தானே தேவைப்படும். ஸோ, Q அப்படிங்கிறது வந்து நான் வந்து என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்னா, பேரலல் பிளேட் கெப்பாசிட்டருக்கு சிக்மா டைம்ஸ் A அப்படிங்கிறத நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஆப்வியஸா நம்ம பண்றது தான். அதே இது வந்து பொட்டன்ஷியல் V இந்த கேப்ல எனக்கு வந்து எவ்வளோ பொட்டன்ஷியல் வந்து ஸ்டோர் ஆக போகுது அப்படிங்கிறது வந்துன்னா V. ஸோ, அப்போ V டிட்டர்மைன் பண்ணுறது தான் எனக்கு வந்து கொஞ்சம் வேலையாக இருக்கும். மற்றதெல்லாம் ஈஸியாக வந்து என்னால் டிட்டர்மைன் பண்ண முடியும். ஓகே. ஸோ, அப்போ பொட்டன்ஷியல் V வந்து எனக்கு தெரியணும் அப்படின்னா, பொட்டன்ஷியல்னா என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு டைம்ஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ரைட்? அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்போஸ் பண்ணிவிட்டு நான் எவ்வளோ தூரம் அந்த 1 கூலும் சார்ஜை எடுத்துகிட்டு போவேன்னா, அவ்வளோ பொட்டன்ஷியல் வந்து உள்ளே டெவலப் ஆகிருக்கும். அதுதான் பொட்டன்ஷியலோட லாஜிக்கே. ரைட்? அப்ப நம்ம பொட்டன்ஷியல் வந்து தெரியறதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன் பிட்வீன்ல எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜெனரேட் ஆயிருக்கு, அது டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. ஓகே. ஸோ, இன் பிட்வீன்ல எனக்கு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கிடையாது. ஒரு சர்டைன் ரீஜியன்ல Eங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. அதே இது டைஎலக்ட்ரிக்குள்ள E டேஷ் அப்படிங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. ஸோ, 2 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து உள்ள வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. அப்ப அந்த 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்னென்ன அப்படிங்கிறது டிட்டர்மைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, E டைம்ஸ் D வந்து போடுறோம் அப்படின்னா, வில் கெட் த பொட்டன்ஷியல். ரைட்? ஸோ, சிம்பிள் ஸ்ட்ரெயிட் அவே லாஜிக். சால்வ் பண்ணா வில் கெட் த ஆன்சர். அப்ப E ஈக்குவல்ஸ் எனக்கு வந்து என்ன வந்திருக்கணும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் ஏர் வேக்யூம். அப்போ வந்து அது சிக்மா டிவைடட் பை எப்சிலான் நாட்டா இருந்திருக்கணும். கரெக்ட்டு. அதே இது E டேஷ் அப்படின்னா, அந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியலுக்குள்ள எனக்கு என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்க போகுது அப்படிங்கிறது. அப்போ சிக்மா டிவைடட் பை எப்சிலான். வாட்டட் இங்க வந்து எப்சிலான் நாட், இங்க வந்து எப்சிலான் வந்து வரப்போகுது. அப்ப ஸோ பெர்மிட் இதுல வந்து இது வந்து என்னன்னா, அந்த டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலோடது கரெக்ட் தானே? இது வந்து எப்சிலான் நாட்டுங்கிறது ஏர் வேக்யூம். இது மீடியத்துக்குரியது பெர்மிட்டிவிட்டி. அப்ப இது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டியோட நான் வந்து மேட்ச் பண்ணணும். அப்ப மேட்ச் பண்ணேன்னா சிக்மா டிவைடட் பை எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர். ஓகே. எப்சிலான் ஆர் வந்து எதுக்கு வந்து ஈக்குவலா இருந்திருக்கணும் அப்படின்னா, எப்சிலான் டிவைடட் பை எப்சிலான் நாட் வந்து வந்திருக்க போகுது. ஸோ, இங்க வந்து ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம வந்து உள்ள வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. லாஜிக் வந்து புரியணும். இப்போ வந்து நான் வந்து பொட்டன்ஷியல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். ஜஸ்ட் 2, 3 ஸ்டெப்ஸ் யூ வில் கெட் த ஆன்சர். அவ்வளோதான். சிம்பிள் தான். அப்ப V வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலா இருந்திருக்கணும்? அப்ப V ஈக்குவல்ஸ் E. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்னன்னா, இட் இஸ் E. E வந்து எனக்கு வந்து எங்க இருக்க போகுது? ஏர் வேக்யூம். அப்ப இந்த இன் பிட்வீன் ஸ்பேஸ்ல மட்டும் தான் எனக்கு வந்து Eங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அதே இந்த ட்ரை எலக்ட்ரிக் உள்ள எனக்கு E டேஷ் அப்படிங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இருக்க போகுது. ரைட்? அப்ப இந்த இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலா இருந்திருக்கணும்? டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து D. திக்னஸ் வந்து நான் வந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, லெஃப்ட் ஓவர் ஸ்பேஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருந்திருக்கணும்? அதுதான் எனக்கு வந்து ஏர் வேக்யூம்க்குரிய ஸ்பேஸா வந்து இருந்திருக்க போகுது. தேர்ஃபோர் E டைம்ஸ் த டிஸ்டன்ஸுக்கு வந்து நான் எது யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, D மைனஸ் T. ரைட்? ஓகே. D மைனஸ் T. அதுக்கப்புறம் வந்து பிளஸ் இங்க மொத்தமா உள்ள இருக்க போற இந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா, E டேஷ் டைம்ஸ் த திக்னஸ் T. ஓகே. ஸோ, இது வந்து புரியணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப Eக்கு பதிலா நான் ரீப்ளேஸ் பண்ணணும். Eக்கு பதிலா நான் எத ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா, சிக்மா டிவைடட் பை எப்சிலான் நாட். ஓகே. அதுக்கப்புறம் அஸ் யூசுவல் D மைனஸ் T பிளஸ் E டேஷ் இங்க ஐ மீன் E டேஷ்க்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணணும். அப்ப E டேஷ்க்கு பதிலா நம்ம எதை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா, சிக்மா டிவைடட் பை எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர். திக்னஸ் வந்து என்னன்னா, இட் இஸ் T. ரைட்? இது வந்து புரியணும். நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் இதில் என்னென்னலாம் சேமாக இருக்கோ அதை வந்து ஃபேக்டர் அவுட் பண்ணிடலாம். சிக்மா எப்சிலான் நாட் சிக்மா எப்சிலான் நாட் இது எல்லாத்தையும் நான் வந்து ஃபேக்டர் அவுட் வந்து உள்ளேருந்து வெளியில் வந்து பண்ணிடுறேன். ஃபேக்டர் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வந்து வந்துருக்கணும்? சிக்மா பை எப்சிலான் நாட் D மைனஸ் T
ப்ளஸ் டி டிவைடட் பை எப்சிலான் ஆர் வந்து எனக்கு வந்து வந்திருக்கணும். ஓகே. ஸோ அப்போ இங்கே நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னா வி என்ன அப்படிங்கிறத நான் டிட்டர்மைன் பண்ணியாச்சு. ரைட். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சிக்கு பதிலாக கியூ பை வி வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். ஓகே. ஸோ இங்கே வந்து கியூக்கு பதிலாக நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், சிக்மா ஏ அப்படிங்கிறத நியூமரேட்டர்லையும் சேம் வே இந்த மொத்த பேராமீட்டர் வந்து விக்கு பதிலாக நான் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ விக்கு பதிலாக நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது கெட் த கெப்பாசிட்டன்ஸ் சி. அவ்வளோதான். எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த ஃபார்முலா வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ இட் இஸ் குட். இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட். எக்ஸாம் ஹாலில். எனிவே இங்கே வந்து இப்போ நான் கேன் டூ த சால்விங். அப்போ நான் சால்விங் வந்து பண்ணுறேன் அப்படின்னா கியூக்கு பதிலாக என்ன நான் ரீப்ளேஸ் பண்ண முடியும், சிக்மா ஏ டிவைடட் பை சிக்மா பை எப்சிலான் நாட் டி மைனஸ் டி ப்ளஸ் டி டிவைடட் பை எப்சிலான் ஆர்னு வந்து எனக்கு வந்து வரப்போகுது. ஓகே. ஏன் அவ்வளோதான். இப்போ வந்து நான் வந்து எதை கேன்சல் அவுட் பண்ணிடலாம், சிக்மா வந்து கேன்சல் அவுட் ஆயிரும். கேன்சல் அவுட் ஆகிட்டு ஜஸ்ட் இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா வில் கெட் த ஆன்சர். அப்போ நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணும்போது எப்சிலான் நாட் ஏ டிவைடட் பை டி மைனஸ் டி ப்ளஸ் டி டிவைடட் பை எப்சிலான் ஆர் வந்து வந்திருக்கும். ஸோ இதுதான் எதோட ஃபார்முலா அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் விச் இஸ் ஹேவிங் டைஎலக்ட்ரிக் இன்சைட் இட். அப்போ அதுக்குள்ளே வந்து எனக்கு வந்து ஒரு டைஎலக்ட்ரிக் இருந்துச்சு அப்படின்னா இதுதான் அதோட கெப்பாசிட்டன்ஸாக இருக்க போகுது. ஃபைன். ஸோ ஜஸ்ட்டு சிம்பிளான ஒரு டெரிவேஷன் தான். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் இருக்குது, நடுவில் வந்து டைஎலக்ட்ரிக்கை வச்சுருக்கோம். அந்த டைஎலக்ட்ரிக் உள்ள வந்து எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கம்மியாக இருக்கும், வெளியில் உள்ளது வந்து அதிகமாக இருக்கும், ஏர் வேக்யூம். ஸோ அப்போ 2 டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ கியூக்கு வந்து ஸ்ட்ரைட்டாகவே சிக்மா ஏ அப்படிங்கிறத நான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஆனால் விக்கு வந்து இடி அப்படிங்கிறத நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, 2 டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸுக்கு. அப்போ அந்த டிஸ்டன்ஸையும் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு மொத்தமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இந்த கெப்பாசிட்டருக்கு நடுவில் உள்ள பொட்டென்ஷியல் என்னங்கிறது எனக்கு வந்து தெரிஞ்சிடும். அதை அப்படியே நான் ஸ்ட்ரெயிட்டாகவே உள்ளே ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வர்றேன். எனக்கு வந்து என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ கெப்பாசிட்டர் வித் டைஎலக்ட்ரிக். ஓகே. அந்த ஃபார்முலா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா எப்சிலான் நாட் ஏ டிவைடட் பை டி மைனஸ் டி ப்ளஸ் டி டிவைடட் பை எப்சிலான் ஆருக்கு ஈக்குவலாக இருக்கும். ரைட். இதில் டவுட் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதிலே கொஞ்சம் ஸ்பெஷல் கேசஸ். இப்போ இன்கேஸ் வந்து ஃபுல்லாகவே நம்ம டைஎலக்ட்ரிக் வச்சிட்டோம் அப்படின்னா அப்போ எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே. அதே மாதிரி ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி இருக்குல்ல, ஸோ இந்த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டியை எப்படி வந்து நான் டைஎலக்ட்ரிக் வச்சுருக்க கெப்பாசிட்டரும் ஏர் நார்மலாக ஏரில் இருக்க போகிற கெப்பாசிட்டரையும் வச்சு எப்படி நான் ரிலேட் பண்ணுறது அப்படிங்கிறதே நம்ம வந்து பார்ப்போம். ஓகே. சிம்பிள் தான். ஸோ இதில் வந்து ஏர் ஃபில்டு கெப்பாசிட்டர் அப்படிங்கும்போது எனக்கு வந்து என்ன வந்து இருந்திருக்கணும், ஸோ ஏர் ஃபில்டு கெப்பாசிட்டர் அப்படிங்கும்போது ஃபார்முலா வந்து என்னது, எப்சிலான் நாட் ஏ பை டி. ரைட். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்துருந்தது தான் எப்சிலான் நாட் ஏ டிவைடட் பை டி புரியணும். அதே இது வந்து டைஎலக்ட்ரிக் ஃபீல்டுனா அப்போ நடுவில் வந்து அந்த திக்னஸ் டீலாம் இல்லை, மொத்தமாக நான் வந்து எதால் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா டைஎலக்ட்ரிக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து நான் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ 2 பேரலல் பிளேட் இருக்குது, 2க்கும் நடுவில் வந்து ஃபுல்லாக என்னோடய டைஎலக்ட்ரிக் எந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸுமே இல்லாமல் நான் வந்து ஃபுல்லாக டைஎலக்ட்ரிக் வந்து ஃபில் பண்ணிடுறேன். அப்போ இந்த சிச்சுவேஷனில் டி வில் பி ஈக்குவல் டு டி. ஏன்னா இந்த இன்பிட்வீன் கேப் ஃபுல்லாக எனக்கு வந்து டைஎலக்ட்ரிக் வச்சு நான் ஃபில் பண்ணிடுவேன். அதான் டைஎலக்ட்ரிக் ஃபில்ட் கெப்பாசிட்டர் வித்தவுட் எனி ஏர் ஸ்பேஸ், எதுவுமே இல்லாத மாதிரி நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம். ஸோ அப்படி ஃபில் பண்ணியிருந்தா சி டேஷ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும், எப்சிலான் ஏ டிவைடட் பை டிக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும். ஓகே. ரைட்டு. அப்போ இப்போ சி டேஷ் வந்து நம்ம வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், சி டேஷ் வில் பி ஈக்குவல் டு எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் ஏ டிவைடட் பை டிக்கு வந்து எனக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும். ஓகே. ஸோ அப்போ இந்த ரெண்டும் வந்து நான் வந்து ஃபிகர் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இதை எதோட மேட்ச் பண்ணணும் அப்படின்னா எப்சிலான் ஆர் வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட். அப்போ எப்சிலான் ஆர் வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்னா மேலே இருக்க போகிற இந்த ஈக்குவேஷனையும் கீழே இருக்க போகிற இந்த ஈக்குவேஷனையும் நான் வந்து டிவைட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ சி டேஷ் பை சி போட்டால் எனக்கு ஸ்ட்ரைட்டாக மேட்ச் ஆயிரும். அப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து மேலே இருக்க போகிற இதால் டிவைட் பண்ணலாம். ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வந்து இருந்திருக்கணும், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சி டேஷ் டிவைடட் பை சி, அது வந்து எனக்கு வந்து என்ன கொடுத்துருக்குன்னா சி டேஷ் வந்து எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் ஏ டிவைடட் பை டி டிவைடட் பை எப்சிலான் நாட்
ஏ பை டின்னு வந்து எனக்கு வந்து வந்துருக்க போகுது. ஸோ இதில் வந்து எனக்கு எது எதுனா டி வந்து இட் வில் கெட் கேன்சல்ட் அவுட். எப்சிலான் நாட் ஏ வந்து எனக்கு வந்து கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ எனக்கு ஜஸ்ட்டு எது மட்டும் தான் லெஃப்ட் ஓவர் இருக்க போகுது அப்படின்னா எப்சிலான் ஆர். ஸோ அப்போ இதுலேருந்து எனக்கு கிடைச்சது வந்து என்ன மட்டும்தான் அப்படின்னா எப்சிலான் ஆர். ஓகே. ஸோ இப்போ வந்து ஜென்ரலாக நம்ம எப்சிலான் ஆர்னா நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்டார்டிங்கில் வந்து என்ன படிச்சிருந்தோம். ஸோ எப்சிலான் ஆர் வந்து எனக்கு எது ரெண்டையும் ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா எப்சிலான் டிவைடட் பை எப்சிலான் நாட்னு வந்து இருக்க போகுது, ரைட். ஸோ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி இன் மீடியம் டிவைடட் பை ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி இன் ஏர் வேக்யூம், ரைட். அப்போ இங்கே வந்து எப்சிலான் ஆருக்கு வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும் அப்படின்னா எப்சிலான் டிவைடட் பை எப்சிலான் நாட்னு வந்து எனக்கு வந்து வந்துருக்க போகுது. ஸோ அதே மாதிரியே இங்கே சி டேஷ் டிவைடட் பை சியோட என்னால் மேட்ச் பண்ண முடியும். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் ஃபில்டு வித் டைஎலக்ட்ரிக் நடுவில் வந்து ஃபுல்லாக அந்த மீடியம் மாதிரி இங்கே டைஎலக்ட்ரிக் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சிருந்தது, விச் இஸ் சி டேஷ் டிவைடட் பை சி. அப்போ சிங்கிறது வந்து என்னென்னா ஏஆர் வேக்யூம்க்குரியது, ரைட். சி டேஷ் டிவைடட் பை சி வந்து இங்கே வரும். இங்கே வந்து எப்சிலான் டிவைடட் பை எப்சிலான் நாட் வந்து வரும். ஸோ இதுதான் எதுனா திஸ் இஸ் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. ஸோ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டியை இன்னொரு பேர் வச்சு சொல்லுவோம், விச் இஸ் டை எலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். இந்த பேர் தான் அடிக்கடி நம்ம கொஷினில் வந்து பார்ப்போம். ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டியோட இதை தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ரைட். அப்போ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டினாலும் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா எப்சிலான் டிவைடட் பை எப்சிலான் நாட் போடலாம். இல்லைன்னா கெப்பாசிட்டர் வித் கெப்பாசிட்டன்ஸ் வித் டைஎலக்ட்ரிக்கால் இருக்க போகிற கெப்பாசிட்டன்ஸையும் டிவைடட் பை எனக்கு கெப்பாசிட்டன்ஸ் வித் ஏஆர் வேக்யூம் இது ரெண்டையும் டிவைட் பண்ணாலும் எனக்கு திருப்பி என்ன தான் கிடைக்கும் அப்படின்னா எப்சிலான் ஆர் தான் கிடைக்கும், ரைட். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிளியராக இருக்கணும். ஸோ இதுதான் நம்மளுக்கு தெரிய வேண்டியது. கெப்பாசிட்டன்ஸ் பற்றி நடுவில் டைஎலக்ட்ரிக் வச்சுருந்தேன், காட்டட். இதில் டவுட் இருக்கக்கூடாது. அடுத்து நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா கெப்பாசிட்டர் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் தென் பேரலல். சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், பேரலில் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோங்கிறதா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரீஸ். இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சீரீஸில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம், ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு பேட்டரி வந்து எடுத்துக்க வேண்டியதான். ஓகே. ஸோ அப்போ ஒரு பேட்டரியை எடுத்துகிட்டு நம்ம வந்து மேலே வந்து கெப்பாசிட்டர் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கெப்பாசிட்டர்னால் என்னது, 2 பேரலல் பிளேட், அவ்வளோதான். கண்டக்டிங் பிளேட்டை 2 வச்சுருக்கோம், ஃபைன். ஸோ பேட்ரி எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அது எல்லாமே நம்ம கிளியராக நெக்ஸ்ட்டு சாப்டரில் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் வந்து படிப்போம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்ன தெரியும்னா பேட்ரி வந்து இட் வில் ஹாவ் சர்டைன் வோல்டேஜ். ஓகே. ஒரு நார்மல் பேட்ரி வந்து ட்ரிபிள் ஏ சைஸ் வந்து பேட்டரி இல்லை டபுள் ஏ பேட்டரி வந்து எனக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுன்னா 3.2 வோல்ட் அந்த ரேஞ்சில் வந்து ஒரு மினிமம் வோல்டேஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ கண்டினியூஸாக உள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். ஸ்லோவாக எனக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் வந்து தேவைப்படுதோ, ஸோ டிபெண்டிங் ஆன் த ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு சாப்டரில் படிக்க வேண்டிய ஒன்று. ஸோ அந்த வயரில் உள்ள ரெசிஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்து உள்ளேருந்து வந்து கரண்ட் வந்து எனக்கு வந்து சப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோ கரண்ட் உள்ளே சப்ளை ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்க போகுது. சீக்கிரமாக பேட்டரி அதுக்கு ப்ரொப்போர்ஷனாக எனக்கு பேட்டரி வந்து தீர்றது வந்து நடக்க போகுது. ஓகே. ஸோ அப்போ பேட்டரி அப்படிங்கும்போது எனக்கு உங்களுக்கு என்ன புரியணும்னா அதில் வந்து ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து உருவாகி இருக்குது. அந்த பொட்டன்ஷியல் வந்து கண்டினியூஸாக வந்து சார்ஜாக வந்து வெளியில் வந்து கொடுத்துட்டே இருக்க முடியும். அது எப்படி கொடுக்குது அப்படின்னா உள்ளே வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் பேட்டரி. ஓகே. ஸோ அப்படிப்பட்ட பேட்டரி எடுத்துகிட்டு வந்து நம்ம எதோட கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா 2 பேரலல் பிளேட்டோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இந்த பேரலல் பிளேட்டில் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆக போகுது, கீழேருந்து சார்ஜ் வந்து அந்த பிளேட்டில் வந்து எனக்கு வந்து டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஒரு சைடு பாசிட்டிவ் இன்னொரு சைடு நெகட்டிவ், இது நமக்கு தெரியும். அப்போ இதே மாதிரியே ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு கெப்பாசிட்டர் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து சீரீஸில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அப்படின்னா என்னென்னா ஒரு இடத்துல நம்ம பாசிட்டிவ் பிளேட்டை வந்து கனெக்ட் பண்ணும்போது இன்னொரு நெகட்டிவ் பிளேட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அடுத்த கெப்பாசிட்டரில் கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த வயர் வந்து பேட்டரியில் கனெக்டே ஆகாது. இந்த இதுலேருந்து எனக்கு வந்து கனெக்ஷன் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ அப்போ ஒரு இதில் வந்து எனக்கு வந்து ஒரு எண்டில் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பேட்டரியோட கனெக்ஷன் வந்து என்னென்னா வேறு கெப்பாசிட்டர்லேருந்து உள்ளே போகுது அப்படின்னா இதுக்கு நடுவில் ஒரு சீரீஸ் கனெக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சு வந்துருக்கணும், ரைட். ஸோ தட் இஸ் கால்ட் சீரீஸ் கனெக்ஷன். ஸோ சீரீஸ் கனெக்ஷன்னா அதே வயர்லேயே அடுத்தடுத்து நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா சீரீஸ். பேரலல்னா என்னவாக இருக்கணும், ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு வயர் வந்து சென்ட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பேட்டரியிலேருந்து திருப்பி வந்து 2வது கெப்பாசிட்டருக்கு வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிருந்துருக்கணும். அந்த மாதிரி பேட்டரியிலேருந்து புது கனெக்ஷனாக கொண்டுட்டு போனோம் அப்படின்னா தட் இஸ் பேரலல். ஓகே. ஸோ சீரீஸ்க்கும் பேரலலுக்கும் இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். இதே மாதிரி நம்ம சீரீஸ் பேரலல்லாம் நிறையா நம்ம நெக்ஸ்ட்டு சாப்டரில் போடுவோம். யூ வில் கெட் யூஸ் டு திஸ் ஐடியா. ஓகே. ஸோ அப்போ சீரீஸ் அப்படிங்கும்போது ஒரு எண்டு ஒரு கெப்பாசிட்டர்லையும் இன்னொரு கனெக்ஷன் வந்து வேறு கெப்பாசிட்டர்லையும் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அப்போ நடுவில் சீரீஸ் கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். ஓகே. லாஜிக் வந்து புரியணும். ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு என்ன ஆகுது, இங்கே வந்து ஒரு நேம் சேக்குக்காக ஒரு 3
கெப்பாசிட்டர் வந்து எடுத்துக்க போகிறேன். இந்த பேட்டரியோட பொட்டன்ஷியல் வந்து எனக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னா, விங்கிற வோல்டேஜ் வந்து இந்த பேட்டரி வந்து இந்த பொட்டன்ஷியல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே. இதிலிருந்து அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போய் இந்த கெப்பாசிட்டரில் கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம இந்த கெப்பாசிட்டரில் கனெக்ட் பண்ணும்போது ஒரு சைடு இங்கிட்ட வந்து என்ன இருக்க போகுது, பாசிட்டிவ் இருக்க போகுது. ஓகே. பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் உள்ள வந்து அக்குமுலேட் ஆயிரும். அப்போ பாசிட்டிவ் இருக்கு அப்படின்னா, இதில் எவ்வளோ பாசிட்டிவ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே என்ன பண்ணும், நெகட்டிவ் வந்து அட்ராக்ட் பண்ணும். இது நியூட்ரலாக இருந்ததில் நெகட்டிவ் வந்து ஒரு சைடு வந்து சேர்ந்துருச்சு. அப்போ நெகட்டிவ் ஒரு சைடு சேர்ந்துருச்சுன்னா, அப்போ அதற்குரிய பாசிட்டிவ் வந்து இந்த பிளேட்டில் இருக்கணும். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பாசிட்டிவ் நெகட்டிவ் மெர்ஜ் ஆகி நியூட்ரலாக இருந்தது. இப்போ கண்டக்டர்னால நெகட்டிவ் ஃபுல்லாக ஒரு சைடு டம்ப் ஆகிடுது. அப்போ நெகட்டிவ் டம்ப் ஆகிடுச்சுன்னா ஒரு பாசிட்டிவ் வந்து அடுத்த சைடு வந்து எனக்கு வந்து போய் நிற்கணும். ரைட். லாஜிக் வந்து புரியணும். ஸோ அப்போ இந்த பிளேட்டில் வந்து யூல் ஹேவ் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இது பாசிட்டிவ் அப்படின்னா இது வந்து நெகட்டிவ் சார்ஜ். அப்போ இது நெகட்டிவ் அப்படின்னா இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இது பாசிட்டிவ் அப்படின்னா இதுவும் நெகட்டிவ் சார்ஜ். ஓகே. இந்த நெகட்டிவ் டெர்மினல் இது எப்படி நெகட்டிவ் ஆயிடுச்சு, இந்த இடத்துல இருக்க போகிற நெகட்டிவ் வந்து இங்கேருந்து சப்ளை பண்ணிச்சு. ஃபைன். ஸோ அப்போ இங்கே வந்து ஒரு 5 பாசிட்டிவ் சார்ஜ் வந்து போயிருக்கு அப்படின்னா, அதே மாதிரி இங்கிட்டும் ஒரு 5 நெகட்டிவ் சார்ஜ் வந்து போயிருக்க போகுது. இன் பிட்வீனில் என்ன ஆயிருக்குன்னா 5 அது ஸ்ப்ளிட் ஆகி நிற்க போகுது. ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லா 5ம் மிக்ஸ் ஆகி நியூட்ரல் ஆயிரும். ஆனால் இந்த சிச்சுவேஷனில் இங்கிட்டும் 5 இருக்கிறதுனால நடுவில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்து சார்ஜ் வந்து ஸ்ப்ளிட் ஆகி நிற்குது. ரைட். ஸோ அப்போ இந்த லாஜிக் வந்து புரியணும். இங்கே நம்ம எப்படி கெப்பாசிட்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சீரீஸ். அப்போ சீரீஸ்னால் என்னது, எனக்கு பேட்டரியோட ஒரு டெர்மினல் ஒரு கெப்பாசிட்டர்லையும் இன்னொரு டெர்மினல் உள்ளே வர்றது வந்து வேற ஒரு கெப்பாசிட்டர்லேருந்து வந்துச்சுன்னா அது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சீரீஸ் கனெக்ஷன் இருக்குது. ரைட். லாஜிக் வந்து புரியணும். இதில் பொட்டன்ஷியல் V அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன டிட்டர்மைன் பண்ணுது, அந்த பேட்டரிக்குள்ளே 1 கூலும் ஆஃப் சார்ஜால் எனக்கு எவ்வளோ எனர்ஜி வந்து வெளியில் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் என்னென்னா அந்த பேட்டரியோட பொட்டன்ஷியல். ரைட். ஸோ ஜென்ரலாக பொட்டன்ஷியல்னால் நம்ம என்ன சொல்லுவோம், V ஈக்குவல்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு டைம்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு என்னது, ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை 1 கூலும் ஆஃப் சார்ஜ் டைம்ஸ் த டிஸ்டன்ஸ். அப்போ வந்து என்ன அர்த்தம், ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸுங்கிறது எனர்ஜி டிவைடட் பை 1 கூலும் டிவைடட் பை கூலும். அப்போ அது எனக்கு என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது, எனர்ஜி இன் 1 கூலும் ஆஃப் சார்ஜ் தான் எனக்கு வந்து பொட்டன்ஷியல் வந்து டிட்டர்மைன் பண்ணோம். ரைட். ஸோ லாஜிக் வந்து புரியணும், ஏற்கனவே தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே வந்து எனக்கு இந்த பேட்டரியால் எனக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேட்டரி வந்து 3 வோல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா 1 கூலும் ஆஃப் சார்ஜ் அதுலேருந்து ரிலீஸ் ஆச்சுன்னா 3 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து வெளியில் வந்து கிடச்சிருந்துருக்கும். ரைட். லாஜிக் வந்து புரியணும். ஸோ பொட்டன்ஷியல் எதை ரெண்டை மல்டிப்ளை பண்ணோம், எலக்ட்ரிக் ஃபீல்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டிஸ்டன்ஸும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னது, ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை 1 கூலும் ஆஃப் சார்ஜ். அப்போ 1 கூலும் ஆஃப் சார்ஜ் வந்து உள்ளே வந்து போகும்போது எனக்கு வந்து எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆச்சோ பேட்டரிக்குள்ளே அதே எனர்ஜி எனக்கு வெளியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்துருக்கணும். ரைட். ஸோ ஜென்ரலாக பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது என்ன ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா எனர்ஜி ஸ்டோர்ட் இன் 1 கூலும் ஆஃப் சார்ஜ் தான் எனக்கு என்னென்னா இட் இஸ் பொட்டன்ஷியல். காட் இட். ஸோ அந்தளவுக்கு பொட்டன்ஷியல் வந்து இந்த பேட்டரி வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அப்போ இது வந்து நம்ம வந்து வெளியில் போய் கெப்பாசிட்டரில் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், இங்கே வந்து 1 கூலும் ஆஃப் சார்ஜ் வந்து எனக்கு என்ன பொட்டன்ஷியல் ப்ரொடியூஸ் பண்ணுமோ அதுக்கு ஈக்குவலான பொட்டன்ஷியல் வந்து மேலே வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா எனர்ஜி வந்து பேலன்ஸ் ஆயிரும். ரைட். ஸோ இனிஷியலாக எனக்கு இந்த பிளேட் வந்து சார்ஜ்லெஸ்ஸாக இருக்க போது எல்லாத்துலேயுமே சார்ஜ் இருக்காது. ஆனால் இந்த பேட்டரியில் நம்ம கனெக்ட் பண்ணோன்னே சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ எவ்வளோ நேரத்துக்கு ஃப்ளோ ஆகும், கீழே இந்த பேட்டரியோட பொட்டன்ஷியலும் மேலே இந்த மொத்த காம்பினேஷனோட பொட்டன்ஷியலும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா எனர்ஜி வந்து கரெக்டாக வந்து பேலன்ஸ் ஆயிரும். அதுக்கு மேலே எனக்கு எனர்ஜி ஃப்ளோ சார்ஜ் ஃப்ளோ வந்து இருக்காது. ரைட். ஸோ லாஜிக் வந்து புரியணும். நமக்கு வந்து தெரியும் சார்ஜ் ஃப்ளோ வந்து எப்படி இருக்கணும்னா ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல் வந்து இருக்க போகுது. ரைட். ஸோ இது ஏற்கனவே இந்த லாஜிக் வந்து நம்ம கெப்பாசிட்டர் பார்க்கும்போது லாஸ்ட் செஷனில் வந்து பார்த்துருந்துருப்போம். அந்த ஃப்ளூயிடை வச்சு நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன். ரைட். ஸோ பொட்டன்ஷியலும் எனக்கு வாட்டர் லெவலை வச்சு நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன். ஸோ ஒரு இதில் வந்து நிறைய வாட்டர் இருந்தாலும் அதில் பொட்டன்ஷியல் வந்து கம்மியாக இருக்கும். இன்னொரு இதில் வாட்டர் வந்து நிறைய கம்மியாக இருந்தாலும் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு கண்டெய்னர் வந்து லார்ஜாக இருக்கும், ஒரு கண்டெய்னர் வந்து ஹைட்டாக இருக்கும். அப்போ எனர்ஜி வந்து எப்படி வாட்டர் எனக்கு எப்படி ஃப்ளோ ஆகிருக்கணும், ஹைட்டாக இருக்க போகிறது ஹையர் பொட்டன்ஷியல்லேருந்து எனக்கு வந்து வாட்டர் வந்து ஃபில் ஆகிற மாதிரி இருக்கணும். ரைட். ஸோ சேம் லாஜிக் தான் இங்கேயும். எது வரைக்கும் வந்து வாட்டர் வந்து லெவல் வந்து ஃபில் ஆகும், 2 கண்டெய்னர்லையுமே ஒரே லெவல் இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பொட்டன்ஷியல் மேட்ச் பண்ணுறதுனால. ஸோ இந்த சிச்சுவேஷனில் எனக்கு எவ்வளோ தூரம் வந்து ஃப்ளோ ஆகும் அப்படின்னா அந்த சார்ஜ் வந்து கீழே இருக்க போகிற பொட்டன்ஷியல் அந்த பேட்டரியோட பொட்டன்ஷியலும் மேலே வந்து இருக்க போகிற பொட்டன்ஷியலும் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் எனக்கு வந்து என்ன ஆகும்னா கீழேருந்து என்னால் சப்ளை பண்ண முடியும். 2 பொட்டன்ஷியலுமே சேம் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து சார்ஜ் சப்ளை வந்து நின்றோம். ரைட். ஸோ தட்ஸ் த இன்ட்யூஷன். அந்த லாஜிக் தான் நம்மளுக்கு வந்து புரிஞ்சிருக்கணும். காட் இட். டவுட் இருக்கக்கூடாது நான் சொல்கிறது. அப்போ இங்கே இருக்க போகிற பொட்டன்ஷியல் வந்து மேலே போய் ஸ்ப்ளிட் ஆகுது. அப்போ ஸ்ப்ளிட் ஆகும்போது எனக்கு வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆகணும், ஒவ்வொரு இதுக்கும் நடுவில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டெவலப் ஆகிருக்கும்.
அப்போ இது எல்லாத்துலேயும் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் மல்டிப்ளைட் பை டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து சேம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் மல்டிப்ளைட் பை டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா மேலே கிரியேட் ஆகிருக்க டோட்டல் பொட்டன்ஷியல். அப்போ டோட்டல் பொட்டன்ஷியல் மேலே இருக்க போகிற பொட்டன்ஷியலும் கீழே இருக்க போகிறதும் சேம் ஆகிடுச்சு அப்படின்னா ஆப்வியஸாக எனக்கு வந்து அந்த சார்ஜ் ஃப்ளோ வந்து நின்றுடணும், ரைட்? ஸோ இந்த லாஜிக் வந்து புரியணும். நம்ம இது ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணதுனால நான் குயிக்காக சொல்லிட்டேன். அந்த கண்டெய்னரை நம்ம வந்து 2 கண்டெய்னர் எடுத்துட்டோம். ஒரு கண்டெய்னர் லார்ஜராக இருந்துச்சு, ஒரு கண்டெய்னர் வந்து ஹைட்டாக இருந்துச்சு. ஓகே, ஸோ வைடராக இருக்கிற கண்டெய்னரில் இருக்க போகிற தண்ணியோட லெவல் வந்து கம்மியாக இருந்துச்சு, ஆனால் நிறைய தண்ணி இருந்துச்சு. அதே இது பக்கத்தில் இருக்க போகிற பீக்கராக ஒரு கண்டெய்னரில் வந்து எனக்கு வந்து லென்த்து ஹைட் வந்து அதிகமாக இருந்ததுனால வாட்டர் லெவல் வந்து நல்லா ஹைட்டாக டெப்த்தாக ஃபில் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ ரெண்டையும் நம்மளுக்கு கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், பெரிய வாட்டர் கண்டெய்னரில் தான் எனக்கு வந்து தண்ணி வந்து ஃபில் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அதோட பொட்டன்ஷியல் வந்து அதிகம். ஏன்னா வாட்டர் இன்னும் மேலே ஹைட்டில் இருந்துச்சு, அங்கேருந்து ஃபில் ஆகி லெவல் வந்து சேம் ஆச்சு, ரைட்? ஸோ அதே தான் இங்கேயும் நடக்க போகுது. ஓகே, ஸோ கீழேருந்து சார்ஜ் வந்து போயிட்டே இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னா மேலே இருக்க போகிற பொட்டன்ஷியலும் கீழே இருக்க பொட்டன்ஷியலும் மேட்ச் ஆகிற வரைக்கும் அந்த சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகும், ரைட்? லாஜிக் வந்து புரிஞ்சுருக்கணும், ரைட்? அவ்வளோதான், இது சால்வ் பண்ணிடலாம். ஸோ அப்போ கீழே இருக்க போகிறதும் மேலே இருக்க போகிறதும் பொட்டன்ஷியல் மேட்ச் ஆகணுமா? ஃபர்ஸ்ட்டு இதுக்கு வந்து நான் வந்து எவ்வளோ பொட்டன்ஷியல் வந்து போயிருக்கு அப்படின்னா V1, அடுத்ததுக்கு வந்து எனக்கு வந்து V2, மூணாவது ஒன்று இப்போ வந்து எனக்கு வந்து V3 அப்படிங்கிறது, ரைட்? ஸோ V1 + V2 + V3 இந்த மூணையும் நான் வந்து ஆட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து டோட்டல் பொட்டன்ஷியல் வந்து கிடச்சிரும். ஃபைன், காட் இட்? இல்லைன்னா V1க்கு பதிலாக ED1, ED2, E1 D1, E2 D2 அந்த மாதிரி போட்டு நம்ம வந்து ஆட் பண்ணலாம். இந்த சிச்சுவேஷனில் நம்ம V1 V2 V3 நம்ம வந்து கொடுத்தாச்சு. ஃபைன், சரி. அப்போ இந்த V வந்து இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு எப்படி வந்துருக்கணும், டோட்டல் பொட்டன்ஷியல் V will be equal to V1 + V2 + V3. ஓகே, காட் இட்? இப்போ இந்த பொட்டன்ஷியலை இன் டர்ம்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸில் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸில் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கும்போது எனக்கு எப்படி வந்துருக்கணும், V1 will be equal to சார்ஜ், அந்த பிளேட்டில் எவ்வளோ சார்ஜ், Q/C1. ஓகே, C = Q/V. அப்போ V1 = C/Q/C1. ஃபைன். இதில் பியூட்டி வந்து என்ன அப்படின்னா சார்ஜ் வந்து கான்ஸ்டன்ட். ஏன்னா இங்கே எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அதே பாசிட்டிவ் சார்ஜ் தான் இங்கேயும் இருக்கும். சேம் அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே இருக்க போகுது. ஸோ அப்போ எல்லா கெப்பாசிட்டர்லையும் இங்கே வந்து எனக்கு எது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னா எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் கெப்பாசிட்டன்ஸ் வந்து இந்த டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஏன்னா ε0A/d அதே மாதிரி கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை டிபெண்ட் பண்ணி எனக்கு வந்து கெப்பாசிட்டன்ஸ் வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகலாம். டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து பிளேட் வைக்கலாம். பிளேட்டுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் வந்து என்னால் மாற்ற முடியும். பட் ஸ்டில் என்ன தான் இருந்தாலும் இந்த சைடு எவ்வளோ சார்ஜ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான ஆப்போசிட்டான சார்ஜ் தான் நெகட்டிவ் சார்ஜ் தான் இங்கே இருக்க போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி பாசிட்டிவ் தான் இங்கே இருக்க போகுது. தேர்ஃபோர் இந்த பிளேட்டுக்கு நடுவில் உள்ள சார்ஜஸ் வந்து எனக்கு வந்து சேம் சார்ஜஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ V1 = Q/C1 அது ஃபர்ஸ்ட்டு. அடுத்தது V2 = Q/C2 அது வந்து அடுத்தது. அதுக்கப்புறம் V3 வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா Q/C3. இப்போ நம்ம எதை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சுன்னா V1 V2 V3 இன் டர்ம்ஸ் ஆஃப் C ரிலேஷனில் எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து நான் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா எனக்கு வந்து V = இது மொத்தமாக இதுக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா எனக்கு C net என்னங்கிறது கிடச்சிரும். ஜஸ்ட் ஒன் மோர் ஸ்டெப், எனக்கு C net என்னங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ Q/C net, Q தான் இங்கே கான்ஸ்டன்ட். இன்ஸ்டெட் ஆஃப் V Q/C netன்னு போட்டுடலாம். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா Q/C1 + Q/C2 + Q/C3க்கு ஈக்குவலாக இருக்க போகுது, ரைட்? இதில் வந்து Qவை ஃபுல்லாக கேன்சல் அவுட் பண்ணி விட்டுற வேண்டியதான். கேன்சல் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1/C net எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா will be equal to 1/C1 + 1/C2 + 1/C3, ரைட்? ஸோ இந்த லாஜிக் வந்து நம்மளுக்கு வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். ஓகே, இப்போ இதில் நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கும்போது எனக்கு எது சேமாக இருக்கும் அப்படின்னா சார்ஜ் வந்து சேமாக இருக்கும். ஏன் சார்ஜ் சேமாக இருக்குன்னா எவ்வளோ சார்ஜ் வந்து வெளியில் வந்து பேட்டரியிலேருந்து வந்திருக்கோ அந்த சார்ஜ் தான் உள்ள சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தான் எல்லா கெப்பாசிட்டர்லையும் ஸ்ப்ளிட் ஆகி நிற்க போகுது. ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு பாசிட்டிவ் சைடில் எவ்வளோ சேர்ந்துருக்கோ அதை தான் இங்கிட்டு நெகட்டிவில் இருக்கணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து ஸ்ப்ளிட் ஆகி நிற்க போகுது. அப்போ எல்லா கெப்பாசிட்டர்லையும் எனக்கு Q வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இது தான் சேஞ்ச் ஆகும்னா இதுக்கு நடுவில் பொட்டன்ஷியல் V. ஸோ அந்த பொட்டன்ஷியல் எப்படி ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னா இந்த பேட்டரியோட பொட்டன்ஷியலும் இந்த மொத்த செட்டப்போட பொட்டன்ஷியலும் சேம் ஆகும்போது எனக்கு கரெக்டாக அது வந்து மேட்ச் ஆயிரும். ஸோ இந்த பொட்டன்ஷியல் லாஜிக்கை நம்ம யோசிக்கணும் அப்படின்னா
நம்ம வந்து கெப்பாசிட்டர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போதே நம்ம வந்து சொல்லியிருந்திருப்போம். ஒரு கண்டெய்னரை எடுத்துக்க வேண்டியதான். அந்த கண்டெய்னரில் தண்ணியை ஃபில் பண்ணுவோம். பக்கத்தில் ஒரு ஹைட்டான ஒரு கண்டெய்னர் இருக்கும். அதில் தண்ணி இருக்கணும். இது 2யும் கனெக்ட் பண்ணால் எங்கேருந்து தண்ணி வரும்? மேலேருந்து கீழே வந்து தண்ணி ஃபில் ஆகும். இதில் கம்மியான தண்ணி இருந்தாலும் அதில் பொட்டன்ஷியல் அதிகம். அது 2மே எல்லா வாட்டரும் ஈக்குவல் பொட்டன்ஷியலுக்கு வர்ற வரைக்கும் அந்த லெவல் ஃபில் ஆகிட்டே வரும். ரைட்? ஸோ சேம் திங் இங்கேயும் நடக்க போகுது. இங்கே வந்து பேட்டரியிலேருந்து சார்ஜ் வந்து சப்ளை ஆகும். மொத்தமாக எனக்கு வந்து ஒரு லெவல் சேம் எனர்ஜி லெவலில் இருக்க மாதிரி வந்ததுக்கப்புறம் எனக்கு ஸ்டாப் ஆயிரும். அப்போ எனர்ஜிங்கிறது இங்கே எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? அந்த பேட்டரியில் இருக்க போகிற பொட்டன்ஷியல். ஸோ அப்போ மேலே இருக்க போகிற பொட்டன்ஷியலும் கீழே இருக்க போகிற பொட்டன்ஷியலும் மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து சார்ஜ் ஃப்ளோ நின்றும். சார்ஜ் ஃப்ளோ நின்றுச்சு அப்படிங்கும்போது எனக்கு டோட்டல் பொட்டன்ஷியல் வில் பி ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் பொட்டன்ஷியல் V1 + V2 + V3 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வந்துருமா? அப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 1/C net என்னங்கிறது கிடச்சிரும். ரைட்? ஸோ இதுதான் கெப்பாசிட்டரை சீரீஸில் கனெக்ட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. ஃபைன். ஸோ இதில் டவுட் இருக்கக்கூடாது. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கெப்பாசிட்டரை பேரலில் கனெக்ட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. ஃபைன். ஸோ சேம் இதே லாஜிக்கில் தான் வரப்போகுது. பட் அதர் வேற ஒன்று வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணோம். ரைட்? அது என்னங்கிறது பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து கெப்பாசிட்டர்ஸ் இன் பேரலல். ஃபைன். ஸோ முன்னாடி சீரீஸ் பார்த்த மாதிரியே இப்போ பேரலல். காட் இட்? அப்போ பேரலல்னா என்னென்னா எனக்கு பேட்டரியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வயரை வந்து நான் வந்து கொண்டு வந்து எங்கே சேர்க்கணும் அப்படின்னா என்னோடய கெப்பாசிட்டரில் நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா அப்படிங்கும்போது அது வந்து என்னென்னா கெப்பாசிட்டர்ஸ் இன் பேரலல். காட் இட்? ஸோ இதில் வந்து ஒரு வயரை இப்படி எடுத்து வந்திருக்கேன். சரி, அந்த வயரை வந்து 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஆனால் இந்த 3 வயரும் ஸ்ட்ரைட்டாக பேட்டரியிலேருந்து தான் வந்துச்சு. வர்ற வயரை வந்து நான் வந்து 3 வயரையும் நான் எடுத்துகிட்டு போய் என்னென்னா கெப்பாசிட்டரோட ஒரு பாசிட்டிவ் டெர்மினலில் ஒரு பாசிட்டிவ்ல வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்னொரு சைட்லேருந்து இண்டிவிஜுவல் வயரை நான் எடுத்துகிட்டு வந்து பேட்டரியிலேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ எல்லாத்துக்குமே பேட்டரியில் ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் ஆகிறதுக்கு எனக்கு வந்து வயர் வந்து இருக்குது. ரைட்? ஸோ அப்போ இதுதான் வந்து என்னென்னா பேரலல் கனெக்ஷன். அங்கே சீரீஸில் வந்து எனக்கு எப்படி இருக்கும்? அடுத்து ஒரு கெப்பாசிட்டர் இங்கே இருக்கும், இது வந்து வரும். அப்போ இந்த 2 கனெக்ஷனுக்கு பேட்டரிக்கும் சம்மந்தமே இருக்காது. பட் இந்த சிச்சுவேஷனில் எல்லாத்தோட பாசிட்டிவ் டெர்மினலும் பேட்டரியில் ஸ்ட்ரைட்டாக போகுது. நடுவில் வேறு எந்த கெப்பாசிட்டரும் இல்லாமல் வயர் வழியாக போகுது. அதே மாதிரி இங்கேயுமே எல்லா நெகட்டிவ் சைடும் ஸ்ட்ரைட்டாக பேட்டரியில் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன் தான் என்னென்னா இட் இஸ் பேரலல் கனெக்ஷன். லாஜிக் வந்து புரியணும். ஸோ அப்படி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கும்போது ஒரு டெர்மினல் வந்து பாசிட்டிவ். ஓகே. அப்போ இந்த டெர்மினல் வந்து பாசிட்டிவ் அப்படிங்கும்போது இன்னொரு டெர்மினல் வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கணும்? நெகட்டிவாக இருந்திருக்கணும். கரெக்ட்? பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இது வந்து இருந்திருக்கணும். காட் இட்? இந்த சிச்சுவேஷனில் எனக்கு வந்து கீழே வந்து என்ன பொட்டன்ஷியல் இருந்துச்சோ அதே பொட்டன்ஷியல் தான் எல்லா கெப்பாசிட்டர்லையுமே இருக்க போகுது. ஃபைன். ஆனால் பொட்டன்ஷியல் வந்து சேமாக இருக்கணும். ஏன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நம்ம வயரை எடுத்துகிட்டு வந்து அந்த பேட்டரியில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ எல்லாமே தனித்தனி இண்டிவிஜுவல் சர்க்யூட் மாதிரி. ஓகே. ஸோ அப்போ எல்லாத்துலேயுமே எனக்கு வந்து சேம் பொட்டன்ஷியல் வந்து மெயின்டைன் ஆனால் தான் எனக்கு கரண்ட் ஃப்ளோ வந்து நிற்கும். ரைட்? ஸோ அப்போ லாஸ்ட் சிச்சுவேஷனில் ஒரு பிளேட் இருந்துச்சு, ஒரு 2 பிளேட் இருந்துச்சு, அடுத்தடுத்து பிளேட் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு சைடு நல்ல பெரிய பிளேட்டை எடுத்து கட் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கோம். காட் இட்? அப்போ இந்த மொத்தமே ஒரே செட்டப்பாக இருந்துச்சுன்னா இது ஃபுல்லாமே எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கணும்? சேம் பொட்டன்ஷியல் கீழே உள்ளதோட மேட்ச் பண்ணியிருந்திருக்கணும். அதுக்கு பதிலாக இங்கே வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுருக்கோம். ரைட்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. லாஜிக் வந்து புரிஞ்சுருக்கணும். மொத்தமாக ஒரே பிளேட்டாக இருக்க வேண்டியதை இங்கே வந்து கட் பண்ணி நம்ம வந்து வச்சுருக்கோம். அப்போ இந்த சிச்சுவேஷனில் இட் இஸ் ஆப்வியஸ். மொத்தமாக ஒரே பிளேட்டாக இருந்தால் எனக்கு எப்படி இருந்திருக்கணும்? மொத்தமாக ஒரே கெப்பாசிட்டர் இருக்கணும். மேலேயும் கீழேயும் சேம் பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். அப்போ அதே தான் இங்கேயும். மொத்தத்துக்கும் எனக்கு வந்து எல்லாத்துக்குமே எனக்கு சேம் பொட்டன்ஷியல் தான் இருக்க போகுது. ரைட்? ஸோ லாஜிக் வந்து புரியணும், டவுட் இருக்கக்கூடாது. அப்போ இந்த சிச்சுவேஷனில் எனக்கு வந்து சேம் பொட்டன்ஷியல் தான் இருக்க போகுது. தேர்ஃபோர் பொட்டன்ஷியல் V வந்து இங்கே வந்து கான்ஸ்டன்ட் ஃபார் எவ்ரிதிங். ஆனால் டிபெண்டிங் அந்த டிஸ்டன்ஸ். ஓகே. எல்லாமே எனக்கு வந்து ஒரே டிஸ்டன்ஸில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது டிஸ்டன்ஸ் வந்து மாறி இருக்கலாம். ஒரு தடவை கிராஸ் செக்ஷனல் ஏரியா நான் கட் பண்ணது வந்து எப்படின்னா யூனிஃபார்மாக கட் பண்ணாமல் இருக்கலாம். ஒரு இதில் வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா 2 மீட்டர் ஸ்கொயர் இருக்கிற மாதிரியும் இன்னொரு 1 மீட்டர் ஸ்கொயர் இருக்கிற மாதிரி என்னால் கட் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த சிச்சுவேஷனில் கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஒவ்வொரு இதுக்கும் எனக்கு வந்து வெவ்வேறு கெப்பாசிட்டன்ஸ் வந்து இருக்கும். ரைட்? லாஜிக் வந்து புரியணும். மொத்தமாக ஒரே பெரிய பிளேட் இருக்குது. அந்த பிளேட்டை வந்து நான் ஈக்குவலாக கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு இதில் குட்டியாகவும் ஒரு இதில் நிறையா கிராஸ் செக்ஷனல் ஏரியா இருக்கிற மாதிரி கட் பண்ணலாம். எப்படி கட் பண்ணாலும் நடுவில் இருக்க போகிற பொட்டன்ஷியல் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கணும். ரைட்? ஸோ லாஜிக் வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து எது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் வந்து வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்க போது. எது வந்து வேரியபிளாக இருக்க போகுதுன்னா கெப்பாசிட்டன்ஸ். அப்படியே அதர் வே அரவுண்ட் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். C1 C2 C3. ஓகே. புரியணும்.
அப்போ இங்கே Q வச்சு தான் இங்கே நம்ம வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து Q வந்து எனக்கு என்ன வந்திருக்கணும், டோட்டல் சார்ஜ் இந்த பேட்டரியிலேருந்து எனக்கு எவ்வளோ சார்ஜ் வந்து வெளியில் வந்திருக்கோ அந்த சார்ஜ் வந்து ஃபுல்லாமே இந்த 3 கெப்பாசிட்டருக்கு ஸ்ப்ளிட் ஆகிருக்கணும். அப்போ Q1 + Q2 Q3 வந்து டோட்டல் சார்ஜ் given பை த பேட்டரி, ரைட்? ஸோ எவ்வளோ பாசிட்டிவ் வந்திருக்கோ அதே அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவும் இங்கிட்ட வந்து போயிருந்திருக்க போகுது. அதனால் எனக்கு இங்கே எப்படி வரணும் அப்படின்னா Q will be equal to Q1 + Q2 + Q3, ரைட்? அப்போ இங்கே Q1க்கு பதிலாக நம்ம வந்து என்ன போடலாம் அப்படின்னா Q = CV, C = Q/V. அப்போ Q1 = C1 V. எல்லாத்துக்குமே சேம் பொட்டன்ஷியல் தானே, லாஜிக் ஏற்கனவே புரிஞ்சிருக்கணும். அப்போ Q1 = C1V, Q2 = C2V, Q3 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா C3Vக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும், ரைட்? அப்போ இந்த மொத்த சிச்சுவேஷன்லையும் நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன போட போகிறோம், அடுத்த ஸ்டெப் வந்து Qக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் வந்து எனக்கு என்ன வந்து இருக்கணும், C net V, பொட்டன்ஷியல் வந்து சேம், which will be equal to C1V + C2V, அவ்வளோதான் ஆன்சர் வந்துருச்சு, + C3V. காட் இட்? ஜஸ்ட் வியை மட்டும் கேன்சல் அவுட் பண்ணோன்னா ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். V கேன்சல் அவுட் ஆயிரும். அப்போ C net எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா C1 + C2 + C3. ஓகே, ஸோ இதுதான் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா C நெட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும். டவுட் இருக்கக்கூடாது. முன்னாடி பார்த்த மாதிரி தான் கெப்பாசிட்டர் இன் சீரீஸில் வந்து எனக்கு வந்து சார்ஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், பொட்டன்ஷியல் வந்து ஆட் பண்ண வரும். இங்கே வந்து எனக்கு சார்ஜை ஆட் பண்ணால் எனக்கு டோட்டல் சார்ஜ் கிடைக்கும், பொட்டன்ஷியல் எல்லா பிளேட்டுக்கும் எனக்கு வந்து சேமாக இருந்திருக்கணும், ரைட்? ஸோ இதில் வந்து எந்த டவுட்டுமே இருந்திருக்கக்கூடாது. இட் ஷுட் பி கிளியர், ஃபைன். அடுத்து வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எனர்ஜி ஸ்டோர்டு இன் கெப்பாசிட்டர். அவ்வளோதான், இதுதான் ஃபைனல் பார்ட் இந்த செஷனுக்கு. ஸோ எனர்ஜி ஸ்டோர்டு இன் கெப்பாசிட்டர் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன பொட்டன்ஷியலை வச்சு ஒரு வயர் வச்சு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் இருக்குது. அதை பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த சாப்டருக்கு தேவையான எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும், ரைட்? எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர், ரைட்? ஸோ அப்போ நம்ம இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அஸ் யூஷுவல் 2 பேரலல் பிளேட்டை வந்து எடுத்து வந்து நான் வந்து பக்கத்தில் வச்சுட்டேன். அதில் வந்து சார்ஜஸ் வந்து இருக்கும், ஒரு இது பாசிட்டிவ், இன்னொரு இது நெகட்டிவ். காட் இட்? ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் வந்து எனக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பில்ட் ஆகியிருந்திருக்கணும் ஆப்வியஸாக. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னா ஒரு ஃபீல்டு ஜென்ரேட் ஆகுதுனாலே நம்ம எனர்ஜி கொடுத்து தான் அந்த ஃபீல்டை வந்து நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். காட் இட்? ஓகே. இந்த எனர்ஜி எப்படி என்னால் ஃபீல் பண்ண முடியும்னா இந்த 2 பிளேட்டு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் நான் வந்து ஒரு வயரை வந்து கனெக்ட் பண்ணி நான் வெளியில் ஒரு பல்பு கனெக்ட் பண்ணுறேன்னா ஏதாச்சும் ஒரு டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக அந்த சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகும். இந்த வந்து சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகும்போது அந்த பல்பு க்ளோ ஆக போகுது, ரைட்? அப்போ அந்த பல்பு க்ளோ ஆகுதுன்னா என்ன அர்த்தம், நான் எனர்ஜி இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சது எனக்கு ரிலீஸ் ஆயிரும், உடனே ரிலீஸ் ஆயிரும். அதே இது பேட்டரின்னு எனக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து எனக்கு ரிலீஸ் ஆகும். இந்த சிச்சுவேஷனில் எனக்கு அந்த இன்ஸ்டன்ட்லேயே எனக்கு வந்து என்னென்னா சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆயிரும். ஸோ அப்படி எனக்கு வந்து சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகிடுச்சுன்னா அப்படியே எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வோல்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகி எனக்கு 0 ஆயிரும். ஸோ அது வந்து அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே எனக்கு வந்து அந்த எனர்ஜி ரிலீஸ் வந்து இருக்க போகுது. எனிவே இங்கே நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா அப்போ நம்ம ரெண்டு சார்ஜ் வந்து செக்ரிகேட் பண்ணி வைக்கிறது மூலம் எனக்கு இதுக்கு நடுவில் வந்து ஒரு எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ண முடியும். தேவைன்னா அது வந்து நான் வெளியில் வந்து என்னால் எக்ஸ்ட்ராக்டும் பண்ண முடியும், ரைட்? ஸோ அப்போ இது வந்து ஆப்வியஸ். இந்த 2 பிளேட்டில் நான் வந்து சார்ஜை வந்து மாற்றி மாற்றி டெபாசிட் பண்ணும்போது இதுக்கு நடுவில் வந்து ஒரு ஃபீல்டு ஜென்ரேட் ஆகுது. அதே மாதிரி எங்கள் எனர்ஜியும் ஸ்டோர் ஆக போகுது. காட் இட்? ஸோ அப்போ எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும் ஒரு கெப்பாசிட்டர் பிளேட்டுக்குள்ளே அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். இதில் நமக்கு பொட்டன்ஷியல் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ பொட்டன்ஷியல் V அப்படிங்கிறது நம்ம எப்போவுமே போடுறதா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் டிஸ்டன்ஸ் வந்து dx வாட் எவர் இட் இஸ் அதை நான் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டையும் டிஸ்டன்ஸையும் நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு பொட்டன்ஷியல் வந்து கிடைக்க போகுது. ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது அதுக்கு அகெயின்ஸ்டாக நான் எவ்வளோ தூரம் இந்த சார்ஜ் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது என்னது, ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை 1 கூலும் ஆஃப் சார்ஜ். அப்போ அந்த ஃபீல்டில் நான் 1 கூலும் ஆஃப் சார்ஜ் வந்து அகெயின்ஸ்டாக மூவ் பண்ணுறதுக்கு நான் எவ்வளவு எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகிருந்துச்சுன்னா எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அதே அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து எனக்கு வந்து வெளியில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஜென்ரலாக பொட்டன்ஷியல் அப்படிங்கிற டேர்ம் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது,
எனர்ஜி ஸ்டோர்ட் ஆன் 1 கூலும் ஆஃப் சார்ஜ். அகெயின்ஸ்டா மூவ் ஆறேன் அப்படின்னா எனக்கு 1 கூலும் ஆஃப் சார்ஜ் வந்து அந்த பொட்டன்ஷியல் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும், ரைட்? ஸோ அதே இது ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஃபேவரா நம்ம மூவ் ஆறோம் அப்படிங்கிறது அர்த்தம். லாஜிக் வந்து டவுட் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது எனர்ஜி ஸ்டோர்ட் ஆன் 1 கூலும் ஆஃப் சார்ஜ் தான் பொட்டன்ஷியல். காட் இட்? ஸோ இங்க வந்து நான் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு பிளேட் வந்து இருக்கு. இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் தான். பொட்டன்ஷியல் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைம்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட். இங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிளேட் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் இனிஷியல் செட்டப் வந்து எந்த சார்ஜுமே இருந்திருக்காது. அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமா சார்ஜ எடுத்துட்டு வந்து இங்க வந்து டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எப்படி சார்ஜ டெபாசிட் பண்றேன் அப்படின்னா, இது 2க்கும் நடுவுல வந்து டிஸ்டன்ஸ் d வந்து இருக்க போகுது ஆப்வியஸா. ஸோ ஒரு பிளேட்ல இருந்து நம்ம ஜெனரலா பாசிட்டிவ் வச்சு தான் நம்ம வந்து ஸ்டடி வந்து பண்ணுவோம். ஸோ அப்போ ஒரு பிளேட்லேருந்து ஒரு ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜை எடுக்க போகிறேன். ஓகே. ஸோ அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் எடுக்க போகிறேன் அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்து நியூட்ரலாக இருக்கும். நம்ம ஒரு பாசிட்டிவ் மட்டும் புல் பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கே ஆப்வியஸாக ஒரு நெகட்டிவ் வந்து சேம் அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவ் வந்து இங்கே வந்து ஜென்ரேட் ஆக போகுது, ரைட்? ஸோ அதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இங்கே வந்து சேம் அமௌண்ட் ஆஃப் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஜென்ரேட் ஆயிருச்சு. சரி, அப்போ இந்த பாசிட்டிவை எடுத்துட்டு நான் இதுக்கு 2க்கும் நடுவில் இது வந்து வெரி மீகர் குவான்டிட்டி. அப்போ இது 2க்கும் நடுவுல வந்து எனக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இருக்க போகுது. இதுக்கு அகெயின்ஸ்டா நான் வந்து மூவ் ஆகி, நான் வந்து என்ன பண்ண போறேன், நான் இந்த இடத்துல வந்து அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து டெபாசிட் பண்ண போறேன். அப்ப இந்த சிச்சுவேஷன்ல இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜும் கிரியேட் ஆயிருச்சு. இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அதுக்கு ப்ரொபோர்ஷனலா கிரியேட் ஆயிருச்சு. அப்ப நான் எவ்வளோ தூரம் இங்க வொர்க் செஞ்சு மூவ் ஆயிருக்கனோ, அந்த வொர்க் இந்த பிளேட்டுக்கு நடுவுல ஸ்டோர் ஆயிரும். ரைட்? ஸோ அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் ஸ்டோர் பண்ணிட்டே வருவேன். எனக்கு வந்து என்ன ஆகப்போகுது, அந்த எனர்ஜி வந்து வெளியில வயர்ல நம்ம கனெக்ட் பண்ணோம்னா, எவ்வளோ வொர்க் நான் உள்ள வந்து இதுக்கு அகெயின்ஸ்டா செஞ்சிருக்கனோ, அதே அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து எனக்கு வந்து வெளியில வந்து ரிலீஸ் ஆயிரும். ரைட்? ஸோ இனிஷியலா 2 பிளேட்டும் எம்ப்டியா இருந்துச்சு. ஒவ்வொரு குட்டி குட்டியா மைன்யூட் சார்ஜஸா நான் எடுத்துட்டு வந்தேன். ஏன் நம்ம அந்த மினிஸ்கியூல் சார்ஜஸ் சொல்றோம் அப்படின்னா, அப்பதான் நம்ம இன்டகிரேட் பண்ண முடியும். ரைட்? ஸோ அங்க தான் இன்டகிரேஷன் லாஜிக் வந்து எனக்கு வந்து வரப்போகுது. அப்ப இங்க நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகெயின்ஸ்டா நான் மூவ் பண்ணிட்டு வந்து, என்னோட சார்ஜ வந்து இங்க வந்து நான் டம்ப் பண்ணிக்கிட்டே வரேன். அப்ப டம்ப் பண்ணும்போது எனக்கு 2 பிளேட்டுக்கு நடுவுல எனர்ஜி ஸ்டோர் ஆக போகுது. ஓகே. காட் இட்? ஸோ அதுதான் வந்து என்னோட என்னதுன்னா, dW வொர்க் டன். இப்ப இந்த dWவ நான் எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, இனிஷியலா எனக்கு வந்து இதுல வந்து ஒரு பொட்டன்ஷியல் வந்து இருந்திருக்க போகுது. பொட்டன்ஷியல் அப்படின்னா, 1 கூலும் ஆஃப் சார்ஜ் வந்து நான் இந்த பிளேட்லேருந்து இந்த எடுத்துட்டு வரணும் அப்படின்னா, எனக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்பட்டிருக்குங்கிறது. இங்க வந்து நான் 1 கூலும் ஆஃப் சார்ஜ்லாம் எடுத்துட்டு வரல. மினிமம் குவான்டிட்டி எடுத்துட்டு வர போறேன். ஸோ அப்போ மினிமம் குவான்டிட்டி சம் dq வந்து எடுத்துட்டு வர போறேன். அப்ப 1 கூலும் ஆஃப் சார்ஜ் எடுத்துட்டு வந்தா, எனக்கு இருக்க போற பொட்டன்ஷியல் வந்து எதுக்கு ஈக்குவலா இருந்திருக்கும் அப்படின்னா, Vக்கு வந்து ஈக்குவலா இருந்திருக்கணும். ரைட்? அதே இது வந்து இங்க நான் எடுத்துட்டு வரப்போறது வந்து 1 கூலும் அப்படின்னா 1 போட்டுறலாம். அப்ப இதுக்குள்ள என்ன பொட்டன்ஷியல் இருந்துச்சோ, அவ்வளோ எனர்ஜி குடுத்துட்டு நான் இங்க தூக்கிட்டு வந்திருப்பேன் அப்படிங்கிறது. பட் ஆனா இந்த சிச்சுவேஷன்ல நான் தூக்கிட்டு வந்தது வந்து 1 கூலும் வந்து கிடையாது. சம் மைன்யூட் குவான்டிட்டி 0.001 கூலும். அந்த மாரி ஏதோ ஒரு மைன்யூட் குவான்டிட்டிய நான் வந்து தூக்கிட்டு வந்திருக்கேன். அப்ப அத நான் எடுத்துட்டு வந்து இங்க டெபாசிட் பண்றேன் அப்படின்னா, அப்ப dq. அப்ப அந்த dq சார்ஜ்னால எனக்கு எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். ரைட்? லாஜிக் வந்து புரியும். 1 கூலும் கொண்டுட்டு வந்தா எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 1 கூலும் கொண்டுட்டு வரதுக்கு 1 ஜூல் ஆகுதுன்னா, இப்ப நான் 0.1 கூலும் கொண்டுட்டு வரும்போது எனக்கு என்ன ஆயிருந்திருக்கணும்? 0.1 ஜூல் ஆயிருந்திருக்கணும். ரைட்? ஏன்னா 1 கூலும்க்கு 1 ஜூல் எனர்ஜி வந்து அங்க ஸ்டோர் ஆகப்போகுது. ஆனா கொண்டுட்டு வந்தது அதில 1/10 தான் கொண்டு வந்திருக்கேன். அப்போ 1/10 ஆஃப் த எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும். அதே இது வந்து 0.01 கூலும் கொண்டுட்டு வரேன் அப்படின்னா, எனக்கு 0.01 ஜூல் ஆஃப் எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். லாஜிக் வந்து புரியணும். காட் இட்? இங்க வந்து எனக்கு இன்டகிரேஷன் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணி தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது இந்த 2 பிளேட்டுக்கு நடுவுல கான்ஸ்டன்ட்டா இருக்காது. ஏன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமா சார்ஜ் டெபாசிட் பண்ண எனக்கு வந்து நடுவுல எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதிகமாயிட்டே போகும். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்கிரீஸ் ஆயிட்டே போகுதுன்னா, இந்த 2 பிளேட்டுக்கு நடுவுல உள்ள பொட்டன்ஷியலும் இன்கிரீஸ் ஆகும். ஏன்னா பொட்டன்ஷியல் இஸ் நத்திங் பட் E டைம்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட். D வந்து சேஞ்ச் ஆகாது. ஆனா இங்க சார்ஜ டம்ப் பண்ண எனக்கு வந்து என்ன ஆகும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்கிரீஸ் ஆயிட்டே போகும். அப்ப Vயும் இங்க சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். இப்ப இந்த ஈக்குவேஷன்ல V வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. அது வந்து நீ எவ்வளோ சார்ஜ் ஃபர்ஸ்ட்டு வந்து கொண்டுட்டு போகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டே இருந்திருக்காது. அப்புறம் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜெனரேட் ஆகி வந்துகிட்டே இருக்க போகுது. அப்ப ஒரு ஒரு பாயிண்ட்ல வந்து எனக்கு வந்து என்ன ஆகப்போகுது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து அதிகமாயிட்டே போகும். அதே மாதிரி பொட்டன்ஷியலும் அதுக்கு ப்ரொபோர்ஷனலா அதிகமாயிட்டே போயிட்டே இருக்கும். ரைட்? ஸோ அப்ப இங்க Vங்கிறதும் வேரியபிள் தான். அப்ப ஏதாவது ஒரு இடத்த ஃப்ரீஸ் பண்ணி நான் அந்த நேரத்துல ஒரு சார்ஜ் கொண்டுட்டு வரும்போது எனக்கு வந்து பொட்டன்ஷியல் Vங்கிற பொட்டன்ஷியல் இருந்துச்சு. நான் கொண்டுட்டு வந்த சார்ஜ் வந்து dqங்கிற சார்ஜ். அப்ப அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து அந்த இன்ஸ்டன்ட்ல ஜெனரேட் ஆயிருக்கு இந்த 2 பிளேட்டுக்கும் நடுவுல. காட் இட்? லாஜிக் வந்து புரியணும். ஸோ இன்டகிரேஷன் பேஸ் பண்ணது தான் இது. ஸோ அப்ப V dq. இது என்னன்னு புரிஞ்சிருச்சா? இப்ப நம்ம இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா, ஐ வில் கெட் த வொர்க் டன். அப்ப வொர்க் டன்னா, அப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் எவ்வளோ வொர்க் செஞ்சேன் அப்படிங்கிறது ஃபுல்லா எனக்கு வந்து கிடைச்சிரும். ரைட்? அப்ப இன்டகிரேட் பண்ண போறோம் அப்படின்னா, எனக்கு என்ன வந்து இருந்திருக்கணும்?
dw மொத்தமாக இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா get the work done. இங்கே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இங்கே விங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல் கிடையாது, ரெண்டுக்கும் நடுவில் கான்ஸ்டன்ட் கிடையாது. எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ஒவ்வொரு மைன்யூட் சார்ஜையும் ஒவ்வொரு பொட்டன்ஷியலில் நான் எடுத்துகிட்டு வருவேன். அப்போ பொட்டன்ஷியலும் சார்ஜ் எப்படி ரிலேட் ஆகுது? ஸோ அப்போ பொட்டன்ஷியலும் சார்ஜ்னா C ஈக்குவல்ஸ் Q by V. அப்போ V வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா Q டிவைடட் பை Cக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும், ரைட்? அப்போ இங்கே வந்து எனக்கு Vக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா Q by C dQ, ரைட்? ஸோ 2 ஸ்டெப்பில் எனக்கு வந்து கெட் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு லிமிட் செட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து என்ன ஆகும்? சார்ஜ் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போகும்போது இனிஷியலாக எந்த சார்ஜுமே இங்கே டெபாசிட் ஆகிருக்காது. அதுக்கப்புறம் நான் வந்து எவ்வளோ சார்ஜ் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பேன் அப்படின்னா Qங்கிற சார்ஜ் வந்து ஃபைனலாக எடுத்துகிட்டு போயிருப்பேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ லோயர் லிமிட் வந்து 0, ஃபுல்லாக இன்டெகிரேட் பண்ணணும். எதுனா அப்பர் லிமிட் வந்து Q வர வரைக்கும். ஓகே, லாஜிக்கில் டவுட் இருக்கக்கூடாது. Qங்கிற சார்ஜ் வர வரைக்கும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிருந்துருப்போம், ரைட்? ஸோ அப்படி நம்ம எடுத்துகிட்டு போகும்போது இங்கே வந்து dw வந்து இன்டெகிரேட் பண்ணியாச்சு. அப்போ dw இன்டெகிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இல் கெட் த டோட்டல் ஒர்க் டன். அப்போ டோட்டல் ஒர்க் டன் வில் பி ஈக்குவல் டு இன்டெகிரேட்டட் வேல்யூ. இன்டெகிரேட்டரில் வந்து C வந்து கான்ஸ்டன்ட், ஓகே? ஸோ அப்போ C வந்து இன்டெக்ரல்லேருந்து வெளில எடுத்துட வேண்டியதான். Q dQ இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன வந்து இருந்திருக்கணும்? x பவர் n+1 டிவைடட் பை n+1. இங்கே வந்து எக்ஸுங்கிற அந்த வேரியபிள் வந்து dQ, தேர்ஃபோர் Q பவர் n+1 வந்து Q ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஓகே, லிமிட் வந்து என்னென்னா 0 to Q. லோயர் லிமிட் வந்து 0, அதனால் அது வந்து யூஸே ஆக போகிறது கிடையாது. அப்போ வந்து நம்ம அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் வந்து அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து என்ன வந்து இருந்திருக்கணும்? ஸ்ட்ரைட்டாகவே யூ வில் ஹேவ் 1/c Q ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஃபைன். மைனஸ் லோயர் லிமிட் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது 0 வந்துடும். ஏன்னா Qக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த என்டையர் டேர்ம் வந்து 0 ஆயிரும், ரைட்? யூ காட் த ஆன்சர். அப்போ எனர்ஜி ஸ்டோர்டு இன் கெப்பாசிட்டர் வந்து சிம்பிள் தான், ஒரு 2 ஸ்டெப்பில் வந்து வந்துடும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் கிளியராக இருக்கணும். இங்கே ஒர்க் டன்னையும் எப்படி VDQவையும் நம்ம மேட்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறது, காட் இட்? எப்படி நம்ம எனர்ஜி வந்து இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து புரியும். அப்போ ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா நம்ம ஏதோ ஒர்க் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் இங்கே ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அந்த இன்ட்யூஷன் தான் இங்கே வந்து புரியணும், ரைட்? ஸோ அது கொஞ்சம் கஷ்டமான இமேஜினேஷன் தான். ஒன்ஸ் அந்த லாஜிக் வந்து புரிஞ்சிருச்சு அப்படின்னா இங்கே ஏன் நம்ம இது ரெண்டையும் மேட்ச் பண்ண முடியுது அப்படிங்கிற ஐடியா வந்து கிடச்சிரும். ஸோ தென் எனர்ஜி ஸ்டோர்டு இந்த கெப்பாசிட்டர். அப்போ கெப்பாசிட்டரில் எனக்கு எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா ½ Q ஸ்கொயர் டிவைடட் பை C. ஸோ அப்போ ½ Q ஸ்கொயர் டிவைடட் பை C தான் இந்த கெப்பாசிட்டருக்கு நடுவில் ஸ்டோர் ஆகிருக்கிற எனர்ஜி, ரைட்? சி இப்போ ஜஸ்ட்டு Qக்கு பதிலாக சிவிக்கு பதிலாக கொஞ்சம் மாற்றி நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி இன்னும் 2 ஃபார்முலா அதே இதை வச்சு நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணிடலாம். ஸோ அப்போ நம்ம என்ன வந்து வந்துருக்கணும்? ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்ம வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா U ஈக்குவல்ஸ் ½ மேலே எனக்கு ஏற்கனவே கிடச்ச இந்த ஃபார்முலா வந்து என்னென்னா Q ஸ்கொயர் டிவைடட் பை C, ரைட்? ஸோ அப்போ Q ஸ்கொயர் டிவைடட் பை Cக்கு வந்து Q ஸ்கொயர் டிவைடட் பை இன்ஸ்டெட் ஆஃப் C எனக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? C ஈக்குவல்ஸ் Q பை V. அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். Q டிவைடட் பை Vன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு இங்கே வந்து எது கேன்சல் அவுட் ஆயிரும்? ஒரு Q வந்து இட் வில் கெட் கேன்சல்ட் அவுட். அப்போ ½ VQன்னு வந்து எனக்கு வந்து வரப்போகுது. ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எனக்கு என்னென்னா ½ QV charge multiplied by the potential, okay? ½ times QV. Got it? See, இந்த ஃபார்முலா வந்து நம்ம வந்து இன்டெகிரேஷன் பண்ணி நம்ம இந்த ஃபார்முலா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ½ mv ஸ்கொயர் அந்த மாதிரி இன்டெகிரேஷன் பண்ணி நம்ம கைனடிக் எனர்ஜி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி. ஸோ இதை நம்ம வந்து ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா பொட்டன்ஷியலையும் நம்ம எதையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்? சார்ஜையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், ரைட்? ஆனால் முன்னாடி உள்ள இந்த ½ வந்து ஏன் வந்து வந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து பொட்டன்ஷியல் வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லை. பொட்டன்ஷியல் வந்து ஒவ்வொரு சார்ஜும் டம்ப் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே ப்ரொப்போர்ஷனலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு, ரைட்? அதனால தான் ½ இன்டெகிரேட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு ½ வந்து கிடச்சிருக்கு. அதே இது பொட்டன்ஷியல் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா இவங்கிற சார்ஜை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல் எனக்கு என்ன எனர்ஜி தேவைப்பட்டிருக்கும்? வியும் கியூவையும் ஸ்ட்ரைட்டாக மல்டிப்ளை பண்ண மாதிரி வந்திருக்கும், ரைட்? சரி, நான் என்ன லாஜிக் சொல்கிறேங்கிறது புரியணும். ஜென்ரலாக ஒரு 2 பிளேட்டுக்கு நடுவில் கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல் 10 வோல்ட் தான் இருக்குது. அப்போ 10 கூலும் ஆஃப் சார்ஜ் எடுத்துகிட்டு வர்றதுக்கு எவ்வளோ தேவைப்பட்டிருக்கும்? 1 வோல்ட்டுக்கு 1 கூலுமுக்கு 10 ஜூல். அப்போ 10 கூலும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா 100 ஜூல். அப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு ஆன்சர் வந்துடும். ஆனால் இந்த சிச்சுவேஷனில் பொட்டன்ஷியல் வந்து சார்ஜை போட அதுக்கு ப்ரொப்போர்ஷனலாகவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு, ரைட்? தட் இஸ் வை நான் இன்டெகிரேஷன் பண்ணி நான் வந்து ½ QVங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். லாஜிக் வந்து புரியணும். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரியே ½ Q ஸ்கொயருக்கு பதிலாக நான் வந்து
சேஞ்ச் பண்ணலாம் இந்த சிச்சுவேஷனில். அப்போ C ஈக்குவல்ஸ் Q பை V, அப்போ Q ஈக்குவல்ஸ் CV, ரைட்? அப்போ மேலே வந்து CV த ஹோல் ஸ்கொயர் இப்படியே போட்டுடலாம். C ஸ்கொயர் V ஸ்கொயர்னு போட்டுறேன். ஸோ வில் ஹேவ் C ஸ்கொயர் V ஸ்கொயர் டிவைடட் பை C. அப்போ வந்து இதான் ஃபேவரட் ஃபார்முலா, அடிக்கடி யூஸ் ஆகும், ஹாஃப் CV ஸ்கொயர். அப்போ U வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்துருக்குன்னா half CV ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போ U will be equal to half CV ஸ்கொயர், ரைட்? இது வந்து புரியணும். இந்த ஃபார்முலா தான் ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அப்போ ஃபார்முலா வந்து எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து புரிஞ்சிச்சுல. ஒன்று வந்து half Q ஸ்கொயர் பை C, இல்லைன்னா half QV, half CV ஸ்கொயர், ரைட்? இந்த மூணுமே அப்படியே மெமரைஸ்டாக வச்சுருந்தீங்கன்னா கொஷினில் வந்து QVC இந்த மூணில் எந்த காம்பினேஷன் கொடுத்தாலும் ஸ்ட்ரைட்டாகவே நம்ம போட்டுடலாம், ரைட்? சரி, நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, ஒரு யூனிட் வால்யூமில் ஒரு கெப்பாசிட்டரில் எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் ட்வீக்கிங் மட்டும் பண்ண வேண்டியது இருக்குது. இது வந்து எதுக்குரியதுன்னா ஃபார் அ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். ஸோ ஜென்ரலாக கெப்பாசிட்டர் வந்து ஒரு ஸ்பியரில் போய் நம்ம சார்ஜ் ஸ்டோர் பண்ணாலும் அது கெப்பாசிட்டர் மாதிரி இருக்கும், எல்லாமே இருக்க போகுது. ஆனால் நம்ம வந்து யூஸ் பண்ணுற டிவைஸில் இருக்க போகிற கெப்பாசிட்டர்லேருந்து எல்லாமே எப்படி இருக்குன்னா அது ஒரு பேரலல் பிளேட்டை மிக்ஸ் பண்ண மாதிரி தான் எல்லா கெப்பாசிட்டருமே இருக்க போகுது. அந்த இன்ட்யூஷனில் தான் வரப்போகுது. ஸோ ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரில் ஒரு யூனிட் வால்யூமில் எனக்கு எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, அந்த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால அதை ஈஸியாக நம்மளால் ஃபிகர் அவுட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபார் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் C வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? C will be equal to epsilon naught A divided by D. ஓகே, அப்போ விக்கு வந்து நம்ம வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? V வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு E டைம்ஸ் D. இங்கே ஏன் நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு Eயை வந்து அப்படியே எடுத்துக்க முடியுது அப்படின்னா, இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு E இன்சைட் த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் வந்து கான்ஸ்டன்ட். அதான் இங்கே வந்து இதில் ஒரு சூப்பர் அட்வான்டேஜ். ஓகே, ஆனால் அதில் எனர்ஜி ஸ்டோர் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சார்ஜ் நம்ம டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏறிக்கிட்டே வந்துட்டு கடைசியாக வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கான்ஸ்டண்ட்டாக அந்த இன்டர்வல்குள்ளே இருந்துடும், ரைட்? ஸோ அப்போ ஃபைனலாக இருக்கும்போது எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்க போது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு டைம்ஸ் த டிஸ்டன்ஸ், அந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ். காட் இட்? ஓகே, இதில் வந்து நான் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா U ஈக்குவல்ஸ் ஹாஃப் CV ஸ்கொயர். இப்போ U ஈக்குவல்ஸ் ஹாஃப் CV ஸ்கொயரில் நான் வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? ஹாஃப் இன்ஸ்டெட் ஆஃப் C நான் எதை ரீப்ளேஸ் பண்ணலான்னா எப்சிலான் நாட் A டிவைடட் பை D. ஓகே, V ஸ்கொயருக்கு பதிலாக நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ண முடியும்னா E ஸ்கொயர் D ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதில் என்ன கேன்சல் அவுட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டியும் கேன்சல் அவுட் ஆகும் போது ரெஸ்ட் எல்லாத்தையுமே ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். ஏரியா டைம்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து வரும். ஸோ அப்போ இது நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு என்ன வந்துருக்கணும்? ஹாஃப் ஓகே எப்சிலான் நாட் E ஸ்கொயர் மல்டிப்ளைட் பை ஏரியா டைம்ஸ் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த ஏரியா டைம்ஸ் டிஸ்டன்ஸுங்கிறது என்னது? இங்கே கேபிட்டல் ஏங்கிறது எனக்கு தெரியும், க்ராஸ் செக்ஷனல் ஏரியா. அப்போ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு செட் ஆகிருக்கு. அப்போ ரெண்டு பேரலல் பிளேட்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் இது. அப்போ க்ராஸ் செக்ஷனல் ஏரியாவையும் டிஸ்டன்ஸையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஒன்று வந்துருக்கணும்? வால்யூம் வந்து எனக்கு வந்து கிடச்சிருக்கணும், ரைட்? வால்யூம், ரைட்? டோட்டல் வால்யூம் பிட்வீன் டூ பிளேட்ஸ், ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் உள்ள வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா இந்த க்ராஸ் செக்ஷனல் ஏரியா இந்த டிஸ்டன்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்து வால்யூம் வந்து கிடச்சிருக்கணும். தேர்ஃபோர் இங்கே வந்து எனக்கு வந்து என்ன கிடைக்க போகுது அப்படின்னா எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம் என்னங்கிறத நான் ஃபிகர் அவுட் பண்ணிடலாம். ஸோ அப்போ இந்த மொத்த டேர்மையும் நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னா வால்யூம் வியால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். காட் இட்? இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எனக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா டோட்டல் எனர்ஜி U வந்து இருந்துச்சு. ஸோ அப்போ எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம் அப்படின்னா டோட்டல் எனர்ஜி டிவைடட் பை த வால்யூம். பெர் யூனிட்னால என்னது? வால்யூமால் டிவைட் பண்ணிட வேண்டியதான். ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து U பை V எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஹாஃப் எப்சிலான் நாட் E ஸ்கொயர். ஏன்னா இந்த AD இது ரெண்டுமே டினாமினேட்டருக்கு வந்து வந்துட போகுது. ஸோ U பை V வந்து வந்துருச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இந்த V வந்து டினாமினேட்டருக்கு வந்து வரப்போகுது. வந்துருச்சு அப்படின்னா யூல் ஹேவ் ஹாஃப் எப்சிலான் நாட் E ஸ்கொயர். ஸோ அப்போ ஒரு பேரலல் பிளேட்டுக்குள்ளே எனக்கு எவ்வளவு ஒரு யூனிட் வால்யூமில் எனக்கு எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். நான் சொல்லிட்டேன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எனர்ஜி. ஏன்னா அதை நம்ம ஸ்டோர் பண்ணுறது நம்ம ஒர்க் பண்ணி தான் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை ஜென்ரேட் பண்ணுறோம். அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஃபுல்லாக டிசிபேட் ஆகுது அப்படின்னா அது வெளியில் எனர்ஜியாக வந்து வெளியில் வந்து டிசிபேட் ஆகிரும். சார்ஜோட கைனடிக் எனர்ஜி, அந்த சார்ஜ் வந்து அந்த வயர் வழியாக ஸ்பீடாக மூவ் ஆகும். அப்போ மூவ் ஆகும்போது அந்த எனர்ஜி வெளியில் ஹீட்டாகவோ லைட்டாகவோ எனக்கு வந்து வெளியில் கிடைக்க போகுது. ஓகே, ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது தெரியணும். ஓகே, ஸோ அப்போ இதுதான் வந்து என்னென்னா எனர்ஜி ஸ்டோர்டு இன் அ கெப்பாசிட்டர் பெர் யூனிட் வால்யூம்.
அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சின்ன ஒரே ஒரு பார்ட் மட்டும் பார்க்க போறோம். விச் இஸ் 2 ஸ்பெரிக்கல் கண்டக்டர்ல நம்ம ஒரு வயர கனெக்ட் பண்றோம். சார்ஜ்டு கண்டக்டர்ல எப்படி பொட்டன்ஷியல் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகப்போகுது. ஆப்வியஸா ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ எப்படி சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். ரைட்? ஸோ அதோட இந்த செஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் ஆன் ஸ்பெரிக்கல் கண்டக்டர். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 ஸ்பெரிக்கல் கண்டக்டர் வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ எடுத்துட்டு அதை நான் வந்து சொன்ன மாதிரி இது வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். வயரை வச்சு கனெக்ட் பண்ண போகிறோம். காட் இட்? ஸோ வயரை வச்சு கனெக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன ஆகும்னா 2லேயுமே சேம் பொட்டன்ஷியல் வந்து வந்துடணும். ஸோ அது வரைக்கும் எனக்கு வந்து சார்ஜ் ஃப்ளோ வந்து இருக்கும். ரைட்? ஸோ அதானே நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்த ஆர்குமெண்ட்டும் பேட்டரியோட பொட்டன்ஷியலும் அந்த கெப்பாசிட்டரோட நெட் பொட்டன்ஷியலும் எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா சேமாக இருக்கிற வரைக்கும் சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகும். ஃப்ளோ ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன ஆயிரும், பேட்டரியிலேருந்து சார்ஜ் ஃப்ளோ வந்து நின்றோம். ரைட்? காட் இட்? ஸோ அதே தான் இங்கேயும் நடக்க போகுது. இங்கே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இது 2க்கும் நடுவில் வந்து ஒரு வயர் வச்சு கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே? ஸோ இது 2க்கும் நடுவில் வந்து ஒரு வயரை வச்சு நான் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். இனிஷியலாக இது மட்டும் பாசிட்டிவ் சார்ஜில் இருந்தது. என்ன ஆகப்போகுதுன்னா, அது வந்து கொஞ்சம் பொட்டன்ஷியல் வந்து லூஸ் பண்ணும். பேட்டரிய பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல் வந்து மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா உள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். இங்கே வந்து அப்படி கிடையாது. பொட்டன்ஷியல் சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா திருப்பி சார்ஜ்லாம் ஜென்ரேட் ஆகாது கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து. அதனால இங்கே வந்து எவ்வளோ சார்ஜ் வந்து லூஸ் ஆயிருக்கோ, ஸோ இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 சார்ஜஸ் வந்து இது லூஸ் பண்ணியிருக்குன்னு வச்சுக்குவோம். ஸோ அப்போ இது வந்து ஒரு 4 சார்ஜஸை லூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த 4 சார்ஜஸும் எனக்கு வந்து என்ன ஆயிரும்னா இங்கே போய் இந்த மாதிரி இதில் வந்து போய் வந்து சேர்ந்துரும். காட் இட்? அதுக்கு தகுந்த மாதிரி யூனிஃபார்மாக அது வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும். இது வந்து ஸ்பியர், கண்டக்டிங் ஸ்பியர்னால உள்ள வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் வந்து 2லேயுமே எனக்கு உள்ள வந்து எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0வா தான் இருக்க போகுது அதுக்குள்ள. அது வரைக்கும் எனக்கு வந்து சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்து 2லேயுமே எனக்கு வந்து அந்த சார்ஜ் வந்து ஸ்ப்ளிட் ஆயிடுது. காட் இட்? ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து சார்ஜ் ஸ்ப்ளிட்டிங் வந்து நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு 2லேயுமே சேம் பொட்டன்ஷியல் தான் அந்த 2 ஸ்பியர்லேயுமே மெயின்டெயின் ஆகும். காட் இட்? நம்ம ஏற்கனவே மேக் பண்ண லாஜிக் தான். இந்த பொட்டன்ஷியல் லாஜிக்கை வந்து நான் இன்னொரு விதமாகவும் என்னால் யூகிக்க முடியும். எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கன்சிடரேஷனுக்காக சொல்கிறேன். ஸோ இதோட பொட்டன்ஷியல் வந்து எப்போவுமே கம்மியாகவே இருக்குது. இதோட பொட்டன்ஷியல் வந்து எப்போவுமே அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோம். ஓகே? ஸோ இதோட பொட்டன்ஷியல் வயர் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம். பட் வி நோ பொட்டன்ஷியல் வந்து சேமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது. எனிவே இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே? ஸோ லெட்ஸ் மேக் இட் திஸ் வே. இதில் வந்து ஒரு 50 சார்ஜ் இருக்குது. இதில் வந்து ஒரு 25 சார்ஜஸ் வந்து இருக்குது. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஆனால் இதோட பொட்டன்ஷியல் வந்து கம்மி, இதோட பொட்டன்ஷியல் வந்து அதிகம். இதில் 50 சார்ஜ் இருந்தாலுமே இது ஸ்பியரோட சைஸ் வந்து பெருசு. அதனால் பொட்டன்ஷியல் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது அகெயின்ஸ்டாக ஒர்க் செஞ்சு 50 சார்ஜ் வந்து 51, 52, 53ன்னு பில்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அது வந்து என்னன்னா கொஞ்சம் சார்ஜ் வந்து இங்கிட்டு போய் மறுபடியும் ஒரு 50, 25ன்னு இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 65 65, 30 அந்த மாதிரி எனக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். ஸோ அப்படி நம்மளுக்கு ஸ்ப்ளிட் ஆகும்போது ஆப்வியஸாக இங்கே வந்து பொட்டன்ஷியல் கம்மி, இங்கே பொட்டன்ஷியல் அதிகம். அப்போ இங்கே நான் கம்மியாக ஒர்க் செஞ்சு ஒரு சார்ஜை சேர்த்துட்டு, இங்கே வந்து நிறைய ஒர்க் இருக்கிற சார்ஜ் வந்து என்னால் எடுத்துகிட்டு போக முடியும். அப்போ இங்கே நான் செய்கிற ஒர்க் வந்து கம்மி அந்த சார்ஜை டெபாசிட் பண்ணுறதுக்கு. இங்கே எனக்கு வந்து வெளியில் கிடைக்கும்போது அந்த சார்ஜில் வந்து நிறைய எனர்ஜி கிடைக்குது. தட் இஸ் நாட் பாசிபிள். ரைட்? ஸோ எனர்ஜி பேலன்ஸே இங்கே வந்து மிஸ் ஆயிரும். நான் கம்மியாக ஒர்க் செஞ்சு நான் சார்ஜை ஈஸியாக ஒரு சைடு சேர்த்துருவேன். அப்புறம் இன்னொரு சைடு வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நிறைய எனர்ஜி உள்ள சார்ஜ் வந்து இன்னொரு சைடு வந்து எடுத்துருவேன். ஸோ அது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். அதனால் எப்போவுமே பொட்டன்ஷியல் வந்து எனக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதில் உள்ள பொட்டன்ஷியலும், இதில் உள்ள பொட்டன்ஷியலும் சேமாக தான் இருக்கணும். ஸோ இந்த ஆர்கியூமெண்ட் வந்து புரியணும். முன்னாடியே நம்ம அந்த வாட்டரை வச்சு நம்ம அந்த லாஜிக் வந்து பார்த்தோம். அந்த லிக்விட் காலம் வச்சோம். ஸோ அதே மாதிரி பொட்டன்ஷியல் வந்து ஒரு இதில் ஹையராகவும், ஒரு இதில் லோயராகவும் இருந்தால் என்ன ப்ராப்ளம் வரும்னா, ஒரு இடத்துல நம்ம நிறையா எனர்ஜி செஞ்சு கம்மியான எனர்ஜி செஞ்சு சேர்த்துட்டு, இன்னொரு இடத்துல நிறைய எனர்ஜிக்கு வந்து அதை வந்து நம்ம அவுட்புட் எடுக்கலாம். அப்போ வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எனக்கு வந்து எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். தட் இஸ் நாட் பாசிபிள். அதனால் எப்போவுமே சார்ஜை வச்சு பேலன்ஸ் ஆகாது. எதை வச்சு தான் பேலன்ஸ் ஆகும் அப்படின்னா, சேம் பொட்டன்ஷியல் எல்லா சார்ஜுக்கும் இருக்கிற மாதிரி. 1 கூலும் ஆஃப் சார்ஜ் எடுக்கிறதுக்கு எடுத்தா 10 ஜூல் ஆஃப் எனர்ஜி கிடைக்கும்னா, நீங்க எந்த சைடு அந்த 1 கூலும் எடுத்தாலும் யூ வில் கெட் த சேம் 10 ஜூல் ஆஃப் எனர்ஜி. ஸோ அந்த இன்ட்யூஷனுக்காக தான் எப்போவுமே பொட்டன்ஷியல் ஹேஸ் டு பி பேலன்ஸ்டு. ஓகே? இந்த சிச்சுவேஷனில் நான் வந்து சார்ஜை ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா, இங்கே சார்ஜ் வந்து சர்ஃபேஸ் மேலே டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ திஸ் ஹேஸ் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ரைட்? அப்போ Q வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா, சிக்மா டைம்ஸ் A தெரியணும். அப்போ ஏக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா 4πr². ஏன்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்குன்னா 4πr² வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும். ரைட்? அப்போது இங்கே வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பொட்டன்ஷியலை வந்து பேலன்ஸ் பண்ண போகிறோம்.
இது இந்த அதை தான் எழுதியிருக்கேன். இந்த 2 ஸ்பியரும் கனெக்ட் ஆகி இருக்கிறதுனால பொட்டன்ஷியல் ஆஃப் போத் த ஸ்பியர் வந்து எனக்கு வந்து சேமாக இருக்கணும். லாஜிக் வந்து புரியணும். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இதில் வந்து எனக்கு எப்படி வந்து இருந்திருக்கணும், ஃபர்ஸ்ட் ஸ்பியருக்கு பொட்டன்ஷியல் கே Q1 டிவைடட் பை KQ1 டிவைடட் பை R1. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக வந்து இருந்திருக்கணும் அப்படின்னா KQ2 வேறு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்க போது R2 ரேடியஸ் வந்து என்னென்னா இட் இஸ் R2 இந்த மாதிரி இருக்கணும், ரைட்? ஸோ அப்போ இப்படி இருக்கும்போது இங்கே வந்து எது 2 கேன்சல் அவுட் ஆயிரும் அப்படின்னா கேகே வந்து இட் வில் கெட் கேன்சல்ட் அவுட். க்யூக்கு பதிலாக நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ண முடியும், க்யூக்கு பதிலாக நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா சிக்மா 1. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து QA, ரைட்? அப்போ சிக்மா 1 4πR1 ஸ்கொயர் டிவைடட் பை R1. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா சிக்மா 2 4πR2 ஸ்கொயர் டிவைடட் பை R2. இதுக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும், ரைட்? அப்போ இங்கே R1 கேன்சல் அவுட் ஆயிரும், R2 கேன்சல் ஆயிரும். அப்போ எனக்கு என்ன மட்டும்தான் இருக்க போகுது அப்படின்னா இந்த சிச்சுவேஷனில் யூ வில் ஹேவ் 4π கேன்சல் அவுட் ஆயிருங்களா, 4π இட் வில் கெட் கேன்சல் அவுட். அப்போ எனக்கு இந்த சிச்சுவேஷனில் எனக்கு வந்து என்ன மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா சிக்மா 1 R1 which will be equal to sigma 2 R2, ரைட்? சரி, இந்த லாஜிக் வந்து புரியணும். ஸோ இது எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து போட்டிருந்துருக்கோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் சேமாக இருக்கணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம இது வந்து சால்வ் பண்ணியிருந்திருப்போம். பொட்டன்ஷியல் வந்து சேமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலைன்னா என்ன பிரச்சனை வந்துடும்னா ஒர்க் எனர்ஜி தீரத்துலேயே பிரச்சனை வந்துடும். ஏன்னா ஒரு இடத்துல கம்மியான எனர்ஜி கொடுத்துட்டு வெளியில் இன்னொரு இடத்துல சார்ஜ் நிறைய எனர்ஜிக்கு வந்து எடுக்க முடியும் இன்கேஸ் பொட்டன்ஷியல் பேலன்ஸ் ஆகலை அப்படிங்கும் போது, ரைட்? ஸோ அந்த டியூஷன் லாஜிக் எல்லாமே புரிஞ்சுருந்துருக்கணும். கரெக்ட். ஸோ இந்த செஷனில் நம்ம இந்த சாப்டர் வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஒரு டயலெக்ட்ரிக்கை ப்ளேஸ் பண்ணும்போது கெப்பாசிட்டர் எப்படி இருக்கும், அதே மாதிரி கெப்பாசிட்டர் இன் சீரீஸ் அண்ட் பேரலில் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன கெப்பாசிட்டன்ஸ் வரணும், காட் இட்? ஸோ அதில் மல்டிபிள் காம்பினேஷன்ஸில் அந்த கெப்பாசிட்டர் என்னால் அரேஞ்ச் பண்ண முடியும். அது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் ரெசிஸ்டர் வச்சு பார்ப்போம். அதில் கிளியர் ஆகிட்டால் இது தானாகவே தெரிஞ்சிடும். ஸோ கெப்பாசிட்டரோட லாஜிக் பேஸ் பண்ணி நம்ம வந்து சீரீஸ் பேரல் எல்லாமே பார்த்தாச்சு. ஃபைனலாக என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா எனர்ஜி ஸ்டோர்டு இன் கெப்பாசிட்டருங்கிறது பார்த்துருந்தோம், ரைட்? ஸோ இதில் எதுவுமே டவுட் இருந்திருக்கக்கூடாது. எல்லா லாஜிக்குமே எல்லா கான்செப்ட்டுமே கிளியராக இருக்கணும். காட் இட்? ஸோ திஸ் த வீடியோ கெட்ஸ் கம்ப்ளீட்டட். பை.